Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2025ல ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமா ரிலீஸ் ஆன ரைட்டர்ஸ் ஒடிசி படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி முதல் பாகம் வெளியானது 2021ல நம்ம சேனல்லயே போட்டு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ டைரக்டா நம்மளால ரெண்டாவது பாகத்துக்கு போக முடியாது. அதனாலதான் உங்களுக்காக முதல் பாகத்தையும் இந்த வீடியோவோட ஜாயின் பண்ணிருக்கேன். ஐயையோ புகழ்றதுக்கு வார்த்தை இல்லையே அப்படிங்கிற மாதிரி முதல் பாகம் வெளியாகும் போதே பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னா ரெண்டாவது பாகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அங்க இங்கன்னு எக்கச்சக்கமான ட்விஸ்ட். முக்கியமா நான் இத சொல்றதையும் தாண்டி நீங்க விஷுவலா பார்த்து என்ஜாய் பண்றதுக்கான நிறைய சீன்ஸ் இந்த படத்துல இருக்கு. சோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அப்புறம் போற போக்குல கோயில்ல வணக்கம் போட்டு போற மாதிரி வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்றீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்கீங்களாமே. டுபாக்கூர் போலீஸ் கிட்ட இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. சோ கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்களை அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். கூடவே கடைசியா அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு அதுல தற்போதைக்கு ஹெர்பல் ஹேர் ஆயில்ல 2 ப்ராடக்ட்டை சேல் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்குமே நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. யாருக்காச்சும் ஆர்டர் பண்ணணுங்கிற விருப்பம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க. மீதி வேலையை நாங்க பாத்துக்கிறோம். சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு சின்ன பொண்ணு அப்பான்னு கூப்பிடுற மாதிரியும் மாய உலகத்துக்குள்ள ஒரு வித்தியாசமான கோட்டை தெரியுது. அங்க தன்னோட பொண்ணை தேடி வந்த நைனா ஒரு வித்தியாசமான கேவை கண்டுபிடிக்கிறாரு. சுத்தி முத்தி தெரியும் போது திடீர்னு கண்ணுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அசுரனோட உருவம் தெரியுது. ஆக்சுவலா இந்த அரக்கன் தான் நம்ம கதையோட மெயின் வில்லன், அதாவது மாய உலகத்தோட அரசன். இந்த மாதிரி ஒரு சில காட்சிகளை பார்த்து டக்குன்னு நைனா கண்டுபிடிக்கிறாரு. இவர் கண்டது இல்லாம வெறும் கனவு. ஆனா இதுல அமானுஷமான விஷயம் என்னன்னா திரும்ப திரும்ப நைனாவுக்கு ஒரே மாதிரியான கனவு மட்டும் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் கிடையாது, 6 வருஷத்துக்கு முன்னாடி நைனாவோட சொந்த பொண்ணு ஒரு சில பேரால கடத்தப்பட்டா. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே தான் பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு அந்த கொள்ளக்கார கூட்டத்தை தேடி இங்க வரைக்கும் வந்திருப்பாரு. ஒரு மலையோட உச்சியில உட்கார்ந்து இருக்க நேரத்துல கண்ணுக்கு முன்னாடி ஒரு கண்டெய்னர் லாரி வந்துட்டு இருக்கு. உடனே ஹீரோ கையில ஒரு 3 கல் எடுத்து கரெக்டா குறி வச்சு அந்த லாரியோட கண்ணாடியை பார்த்து அடிப்பாங்க. நிலத்தட்டு மாதிரி கொள்ளக்கார பசங்க லாரியை கொண்டு போய் அங்க இருக்க பாறையிலேயே முட்டிட்டானுங்க. அதுக்கப்புறமா கையில கட்டையோட வந்த ஹீரோ 2 பேர்ல ஒருத்தனை தூக்கி போட்டு அடி அடி நடிக்கிறான். உண்மையை சொல்றா, 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பொண்ணை நீதானே கடத்தின, அவ இப்ப எங்க இருக்கான்னு கேள்வி கேட்கும் போது பின்னாடி இருந்த இன்னொரு கொள்ளக்கார டப்புனு கம்பியை வச்சு ஹீரோவோட மண்டையிலேயே அடிச்சிட்டு 2 பேரும் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. சரி, அவங்கள பிடிக்கலாமே நினைக்கும் போது கண்டெய்னருக்குள்ள இருந்து வித்தியாசமான சத்தம் கேக்குது. சந்தேகத்துல அந்த கதவை டப்புனு உடைச்சு பார்க்கும் போது உள்ள ஒரு 6 சின்ன குழந்தைகளை கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கானுங்க. உடனே அவங்கள காப்பாத்திட்டு தன்னோட பொண்ணு உள்ள இருக்காளான்னு தேடி பாக்குறான். ஆனா நினைச்ச மாதிரி யாரும் இல்ல. ஒரு புள்ளைய காப்பாத்த முடிஞ்ச தன்னால தான் புள்ளைய காப்பாத்த முடியலன்னு அதே இடத்துல உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க போலீஸ்காரங்க விட்டாங்க. சந்தேகப்படுற வகையில ஹீரோ வேன் உள்ள இருக்க குழந்தைங்க இது எல்லாத்தையும் பார்த்ததுமே நம்ம ஹீரோ தான் இந்த குழந்தைங்க எல்லாத்தையும் கடத்திட்டான்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையே இல்லாம அவனை கைது பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அப்ப மறுபடியும் ஹீரோவுக்கு தான் பொண்ணு மியாவை பத்தி ஒரு சில இல்யூஷன் வருது. அதுல தான் பொண்ணுக்காக எழுதப்பட்ட ஒரு சின்ன பாட்டை பாடி குடும்பமே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த ஒட்டுமொத்த இடமும் மாய உலகத்துல இருக்க கேவா மாற ஆரம்பிக்குது. ஒரு சில கருப்பு வேர்கள் மியாவை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போற மாதிரியும் தெரியுது. பயந்து போன நைனா டக்குன்னு கண்டுபிடிக்கும் போது இவன் இன்னும் போலீஸோட கார்ல தான் இருக்கான். டிரைவர் சீட்ல உட்கார்ந்து இருக்க போலீஸ்காரன் மியாவோட போட்டோவை கையில வச்சு பாத்துட்டு இருப்பான். இதை பார்த்து கடுப்பான ஹீரோ என் பொண்ணு போட்டோவை என்கிட்ட திரும்ப கொடுன்னு சண்டை போடுவான். ஆனா போலீஸ்காரன் சும்மா இருப்பானா, என் மேலேயே கைய வச்சுட்டியான்னு அடிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா நம்மாலே மாட்டி இருக்க விலங்கிய அசால்ட்டா அத்து போட்டுட்டு போலீஸ்காரனை மூஞ்சா மிதிச்சு கையில இருந்த போட்டோவை பிடுங்கிட்டான். ஆனா வெளியில இருக்க இன்னொரு போலீஸ்காரன் இந்த விஷயத்த பாத்துட்டான். எப்படி இந்த இடத்தை விட்டு தப்பிக்க போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்க நேரத்துல சாலையோட மறுபக்கத்துல ஒரு கருப்பு நிற கார் நிக்குது. அதுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு என்கிட்ட வான்னு கையாடுற மாதிரி தெரியுது. வேற வழி இல்லாம நைனா அந்த கார் ஏறி அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவான். இவளை இனிமே ஷார்ட்டா ஜோன்னு மைண்ட்ல வச்சுப்போம். மேடம், என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி, உடனே வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க, நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன். அட வெளியில நல்லா பாரு, போலீஸ்காரங்க உன்னை தேடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா நீ யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆரம்பத்துல நீ ஒரு வங்கியில வேலை பார்த்துட்டு இருந்த. ஆனா உன் குழந்தை எப்ப காணாம போனாலோ அதுக்கப்புறமா உன்னோட வேலையை விட்டு மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டு தொலைஞ்சு போன குழந்தைய இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு இருக்க. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு அப்பா எந்த ஒரு குழந்தைக்கும் கிடைக்க மாட்டா. என் குழந்தைய பத்தி தெரியுமா? குழந்தை மட்டும் கிடையாது, உனக்கு வரக்கூடிய அமானுஷமான கனவுகளை பத்தி கூட ரொம்ப நல்லா தெரியும். நான் சொல்லக்கூடிய வேலையை செய்யறதுக்கு நீ தயாரா இருந்தா தொலைஞ்சு
போன உன் குழந்தையை கண்டுபிடிக்க நாங்க ஹெல்ப் பண்றோம். தான் பொண்ணு மேல உயிரியே வச்சிருக்கக்கூடிய நைனா வேற வழி இல்லாம ஜோவோட டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறான். கட் பண்ண அடுத்து மாய உலகத்துல இருக்க நம்ம படத்தோட கதாநாயகனை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல பிரசன்ட்ல இருக்க ஆளுங்க மாய உலகத்திலயும் வருவாங்க. அதனால கதையை போட்டு குழப்பிக்காதீங்க. இப்ப ஹீரோ ஏதோ ஒரு கும்பலை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கான். குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா தப்பிக்க வழி இல்ல. ஒரு மிகப்பெரிய மலையோட எஜ்ஜில வந்து மாட்டிப்பான். சுத்தி வளைச்ச எதிரிங்க உன்னை சாகடிக்க சொல்லி வில்லன் தான் எங்களை அனுப்பி வச்சாரு. உன்னால இனிமே ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு எதிரிங்க மொத்த பேருமே ஆயுதங்களோட சண்டைக்கு வருவாங்க. பயந்து போன ஹீரோ கண்ணை முடிப்பான். அப்ப கரெக்டா ஹீரோவோட அக்கா அங்க வராங்க. நூலிலையில நம்ம ஹீரோவை காப்பாத்தி எதிரிகள் கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஏ தம்பி, நீ இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடு, நான் இவங்களை பாத்துக்கிறேன்னு ஹீரோவை வேணும்னே மலை உச்சியில இருந்து கீழே போயிட்டு இருக்க ஆத்துக்குள்ள தள்ளி விட்டுருவா. இருந்தாலும் ஹீரோவுக்கு தான் அக்காவை இதே இடத்துல விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல. சோ அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு மலை ஏறி மறுபடியும் மேல வந்து கவனிக்கும் போது எதிரிகள் மொத்த பேரும் காயம்பட்டு விழுந்து கிடக்குறாங்க. அதுல பாவம் அக்காவும் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. கண்ணுக்கு முன்னாடியே ஒரு வயசான பெருசு இருக்கால, அவன் தான் இந்த அடியாள் கூட்ட தலைவன். ஒரு பட்டாக்கத்தை எடுத்து டப்புன்னு அக்காவோட முதுகுலியே குத்தி சம்பவத்திலேயே அவளோட கதையை முடிப்பான். ஆனா தான் உயிர் போகக்கூடிய அந்த ஒரு நேரத்துல கூட, தம்பி நீ மேற்கு நோக்கி தப்பிச்சு போ, அப்பதான் உன்னோட உயிரை காப்பாத்திக்க முடியும்னு சொல்லிட்டு தான் அந்த அக்கா இறந்து போவாங்க. அது மட்டும் கிடையாது, அடியாள் கூட்ட தலைவன் லைட்டா திரும்பும் போதுதான் நமக்கே தெரியுது அக்கா காயம் போறதுக்கு முன்னாடி அவனோட முதுகலையுமே கத்தியை இறக்கிட்டு தான் செத்துருக்காங்க. இத தனக்கு சாதகமாக்கின ஹீரோ முதுகுல இருக்க கத்தியை பிடிங்கிட்டு என்ன சாகடிக்க சொல்லி அனுப்பி வச்ச அந்த வில்ல, அது யாரா வேணா இருக்கட்டும், கண்டிப்பா அவனை நான் கொல்லாம விட மாட்டேன்னு முதல்ல இங்க இருக்க பெருசோட கதையை முடிச்சிடுவான். கூடவே இறந்து போன அக்கா உடம்ப புதைச்சு வச்சுட்டு வில்ல இருக்கக்கூடிய இடத்த நோக்கி கிளம்பும் போது சடனா ஹீரோவுக்கு ஒரு வித்தியாசமான குரல் கேக்குது. என்ன ஒரு கொடுமை, அந்த வில்ல உன்னை சாகடிக்கணும்னு நினைச்சாவே நீ செத்து போயிட்டான்னு அர்த்தம், உன்னால தனியா அவனை சமாளிக்க முடியாது. பயந்து போன ஹீரோ பின்னாடி திரும்பி பாக்குறான். ஆனா அங்க யாருமே உயிரோட இல்ல. ஆனா ஒத்து கவனிக்கும் போது இறந்து போயிருக்க அந்த பெருசோட உடம்புக்குள்ள இருக்க ஏதோ ஒரு கவசம் தான் இவங்க கிட்ட பேசுற மாதிரி தெரியுது. ரைட்ரா, இதுக்கு மேல இங்க இருந்தா பால் ஊத்திடுவானுங்க போல, எதுக்கு வம்புன்னு பயந்துகிட்டு ஓடும் போது சடனா பெருசு உடம்புக்குள்ள இருந்த உடல் கவசம் டக்குன்னு பிரிஞ்சு ஹீரோவோட உடம்புல ஒன்னா கலந்துருச்சு. இவனும் பிரிக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. நெஞ்சு பகுதியில ஒரு வித்தியாசமான கண் தெரியுது. இப்ப அது ஹீரோ கிட்ட பேசவும் ஆரம்பிக்குது. பல வருஷங்களா அந்த வயசான உடம்புக்குள்ள இருந்து ரத்தத்தை உறிஞ்சதால கடந்த 40 ஆண்டுகளா நான் தூக்கத்துக்கு போயிட்டேன். ஆனா இப்ப உன்னோட ரத்தம் என் மேல ஒரு துளி பட்டதுமே தூக்கத்துல இருந்த எனக்கு விடுதலை கிடைச்சாச்சு. என்ன பார்த்து நீ பயப்பட தேவையில்ல. நான் ஒரு ஒட்டுண்ணி, ஒரு ரத்தம் தான் எனக்கான உணவு. நீ சாகடிக்க போறல, கவலைப்படாத. அங்க போறதுக்கான வழியை நானே காட்டுறேன். அதுக்கு பதிலா நான் எப்பவுமே உன் உடம்போட ஒட்டிப்பேன். என்ன இந்த டீலுக்கு ஓகேவா? பதிலுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்ல இப்ப அந்த கவசத்தை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா பிரசன்ட்ல இருக்க நைனா ஜோ கூட பக்கத்துல இருக்க ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்திருக்கா. மேடையில ஒரு ஆள் பேசிட்டு இருக்கான்ல, இவன் இந்த அப்ளிகேஷன்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோட சிஇஓ. நம்ம ஷார்ட்டா ஓனர் பையன் மைண்ட்ல வச்சுப்போம். புதுசா ஏதோ ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ண போறான். இப்ப அதுக்காக தான் இவ்வளவு பெரிய மீட்டிங் போயிட்டு இருக்கு. அப்பதான் சந்தேகத்துல நைனாவும் உண்மையாவே என் பொண்ணை கண்டுபிடிக்க முடியுமா இல்ல ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. ஒரு பட்டன் அமுக்கும் போது டிவியில ஒரு 5 பொண்ணுங்களோட போட்டோ தெரியுது. பாத்தியா, இந்த 5 பொண்ணுங்கள்ல யாரோ ஒருத்தி தான் உன்னோட பொண்ணு. நைனா எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் கூட இவள யாரு தன்னோட பொண்ணுங்கிற விஷயத்த இவனாலேயே கண்டுபிடிக்க முடியல. சரி கவலைப்படாத, 6 வருஷம் ஆயிடுச்சுல, அதனாலதான் உன் பொண்ணை உன்னால கண்டுபிடிக்க முடியல. அதனால டிஎன்ஏ சாம்பிள் வச்சு உன் பொண்ணு யாருங்கிறத நாங்களே கண்டுபிடிக்கிறோம். சரி, நீங்க பண்ணக்கூடிய உதவிக்காக நான் என்ன பண்ணணும்? பக்கத்துல இருக்க இன்னொரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது அதுல ஒரு முகமடிக்காரன் பேச ஆரம்பிக்கிறான்ல, இவன் தான் மாய உலகத்துல ஹீரோ. ஆனா இந்த மனித உலகத்துல ஷார்ட்டா ஜாக்னு மைண்ட்ல வச்சுப்போம். இவரோட வேலை கதை எழுதுறது. இப்ப அந்த கதையை தான் லைவ்ல சொல்லிட்டு இருப்பான். கதையோட பேரு காட் ஸ்லேயர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோவோட அக்காவை சாகடிச்சது, பெருசோட கதையை ஹீரோ சாகடிச்சது, அதுக்கப்புறமா அந்த கவசம் ஹீரோ உடம்புல ஒட்டிக்கிட்டதுன்னு அடிக்கடி நைனாவுக்கு எந்த கனவெல்லாம் வருமோ அந்த கனவையெல்லாம் இந்த முகமுடிக்காரன் ஒரு கதையை எழுதி வச்சிருக்கான். அது எப்படா நம்ம கனவுல பார்த்த விஷயங்களை இவன் எழுத முடியும்னு நைனாவுக்கு ஒரு பக்கத்துல குழப்பம் அதிகமாகுது. அதே டைம்ல மாய உலகத்துல இருக்க வில்லனுக்கு திடீர்னு தலையில இருக்கக்கூடிய பழைய காயத்தின் மூலமா பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பாதி கதையை சொல்லிட்டு ஜாக்கு போயிடுவான். அடுத்த நிமிஷமே மேடையில இருக்கக்கூடிய ஓனர் பையன் இருக்கால, இப்ப அவனோட தலையில ஏற்கனவே ஒரு காயம் இருக்கும். இப்ப அது மூலமா இன்னும் தலைவலிக்க ஆரம்பிக்குது. சுருண்டு அதே இடத்துல கீழே விழுந்துருவான். மறுபடியும் கண்ண முடிச்சவன் ஜோ கிட்ட செமையா கோவப்படுறான். இந்த முறை அந்த பைத்தியக்கார ஜாக்கு கதையில என்ன மாற்றத்தை உருவாக்குனா, மாய உலகத்தோட வில்லனுக்கு தலைவலி வந்துச்சுன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கும் தலைவலி வந்துருச்சு, விளங்குச்சு போ, கூடிய சீக்கிரமே அவனோட கதையை முடிச்சாகணும். தலைவரே அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வேலைக்காக எதுக்காக நைனாவை கொண்டு வர சொன்னீங்க? என்ன இங்க இருக்கக்கூடிய நைனா எதெல்லாம் கனவுல பாக்குறானோ அது எல்லாத்தையும் ஏற்கனவே அந்த ஜாக்கு கதையை எழுதி வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, நைனாவுக்கு தனித்துவமான நிறைய திறமைகளும் இருக்கு. அதுக்கப்புறமா வெளியில வந்த ஜோவோ இந்த பருப்பா சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வர. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே ஜாக்கு அவன் எழுதக்கூடிய கதையில வில்லன்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கு. அவனுக்கு உடம்பு சரியில்லை, அப்படி இல்லன்னா யாரு கூடயாவது சண்டை போட்டான் அப்படின்னா அது நிஜ உலகத்துல இருக்க இந்த ஓனர் பையனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. ஏங்க சும்மா போய் சொல்லாதீங்க, கதையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி நிஜ உலகத்துல பிரதிபலிக்கும் அதுதான் எங்களுக்கும் புரியாத புதிரா இருந்துச்சு. அப்பதான் வினோதமான கனவுகள் யாருக்காச்சும் வருதான்னு இன்டர்நெட்ல
மொபைலை ஹேக் பண்ணி செக் பண்ண ஆரம்பிச்சோம். அப்பதான் நீ உன்னோட மருத்துவருக்கு உன் கனவுகளை பத்தி ஒரு மெசேஜ் அனுப்பினல, அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா உன்னை தேடி கண்டுபிடிச்சு காப்பாத்தி இங்க கொண்டு வந்த. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, இன்னும் 3 நாளைக்கு அப்புறமா அந்த ஜாக்கு எழுதிக்கிட்டு இருக்க கதையை மொத்தமா முடிக்க போறான். ஒருவேளை மாய உலகத்துல அந்த வில்லன் இறந்து போயிட்டான்னு கதை முடிவுக்கு வந்தா நிஜ உலகத்துல இருக்க எங்களோட பாசும் இறந்து போயிடுவாரோன்னு பயப்படுறாரு. அதனால நாங்களும் அந்த ஜாக்கு கதை எழுதக்கூடாதுங்கிறதுக்காக சட்டப்பூர்வமா கேஸ் போட்டோம். ஆனா அது எதுவுமே வேலைக்காகல. இப்ப நேரடியா எங்களால அவனை தாக்கவும் முடியாது. சோ உன்னோட உதவி தேவை. கடைசியா நீ ஒரு கொள்ளைக்கார கும்பல தூரத்துல இருந்து கற்களை பயன்படுத்தி அட்டாக் பண்ணல. அப்ப உனக்குள்ள இருக்க திறமை ரொம்ப அபரிவிதமானது. ஆக்சுவலா இது லட்சத்துல ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சக்தியில ஒண்ணு. நீ மட்டும் கிடையாது, உன்ன மாதிரியே இன்னும் ஒரு சில பேரு நாங்க லேப்ல வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். சோ உன் பொண்ணு உனக்கு வேணும்னா நீ அந்த ஜாக்கை எங்களுக்காக சாகடிக்கணும். இவங்க சொல்லக்கூடியது உண்மையோ பொய்யோ எதுவா இருந்தாலும் சரி, தான் பொண்ணோட உயிர் மட்டும் தான் முக்கியங்கிற காரணத்தால அந்த ஜாக்கை சாகடிக்கிறதுக்கு இவனும் சரின்னு சம்மதிக்கிறான். அதுக்கப்புறமா ஒரு கப்பல் ஏறி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜாக் இருக்க இடத்துக்கு போயிட்டு இருப்பான். அப்ப மறுபடியும் லைவ்ல ஜாக்கு கதையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான். அதை ஹெட்போன் மூலமா ஹீரோவும் கேட்டுட்டு இருப்பான். நைனா எப்படி கப்பல்ல போயிட்டு இருக்கானோ அதே மாதிரிதான் ஜாக்கும் கப்பலை பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வில்ல இருக்கக்கூடிய கோட்டையை நோக்கி போயிட்டு இருக்கான். அடுத்து இப்ப ஜாக்கோட வீட்டை காட்டுறாங்க. வழக்கம் போல கதை எழுதி முடிச்சுட்டு நேரா வெளியில வந்தவன் அபார்ட்மெண்ட்ல இருக்க பசங்க கூட ஒன்னா சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறான். என்னதான் தற்போதைக்கு சிரிச்சாலும் கூட இவன் வாழ்க்கையில நிம்மதின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. 30 வயசு ஆனாலும் கூட தன்னை நல்லா பாத்துக்கிறதுக்கு மனைவி கிடையாது, அம்மா அப்பா கிடையாது, ஏன் இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்க கூட கஷ்டம். இப்படி இருக்க பட்சத்துல ஜாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நூலகத்துக்கு வரான். இவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு நைனாவும் அங்க வந்துட்டான். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த ஜாக்கே பக்கத்துல வந்து, யோ யாரையா நீ, இதுக்கு என்ன ஃபாலோ பண்றேன்னு கேட்பான். நிலைமையை சமாளிக்கிறதுக்காக, சார் நான் உங்களோட பெரிய ஃபேன். அப்படியா, நிஜமாவா சொல்றேன்? ஆமா சார், உங்களோட கதை என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளவு தூரமா வந்தேன். அப்படியா, நீங்க எந்த ஊரை சேர்ந்த ஆளு? இவன் ஊரு பேரை சொன்னதும் போதும் என்ன பார்க்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தீங்களான்னு இவனே வாய புலகுறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னோட கதைகள்ல உங்களுக்கு பிடிச்ச கதை எது, எந்த கதாபாத்திரம் பிடிக்கும்னு கேட்பான். உடனே இவனும் காட்ஸ் லேயர்னு ஜோ சொன்ன அந்த கதையோட பேரை சொல்லிடுவான். அப்ப சடனா ஜாக்குக்கு கதையை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஐடியா வருது. அதனால இவன் லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருப்பான். இதுக்கடையில ஹீரோவுக்கு ஜோ கிட்ட இருந்து ஒரு கால் வருது. என்ன ஏதுன்னு தனியா வந்து பேசும்போது, ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன் பேக்ல கல்லு கிடக்குல்ல, அதை வச்சு அவனோட கதையை முடிச்சிட்டு ஒழுங்கா வெளியில வர, அதை விட்டுட்டு சும்மா கதையை பத்தி பேசிட்டு இருக்க. ஹலோ மேடம், கொலை பண்றது கொய்யா காப்பாய்க்கிற மாதிரி ஈஸி கிடையாது. போன்ல இருந்துகிட்டு நீங்க எல்லாத்தையும் பேசாதீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அவனோட கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த ஜாக்கு அங்க இருந்து கிளம்பிடுவான். பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த நைனாவை பார்த்ததுமே ஜாக்கு பக்கத்துல வந்து உன் பேர் என்னன்னு கேட்பான். பதிலுக்கு இவனும் காங்மேன் அப்படின்னு சொல்லுவான். அப்பதான் நைனாவுக்கு பின்னாடி ஒரு கார் வேகமா வரக்கூடிய விஷயத்தை கவனிக்கிறான். கரெக்டா மேல இடிக்க போற நேரத்துல ஜாக் உள்ள பூந்து நைனாவை பிடிச்சபடி அங்க இருக்க படிக்கட்டுல விழுந்துருவான். அப்பதான் காரை ஓட்டிட்டு வந்தாலும், பசங்களா உங்களுக்கு எதுவும் ஆகலையே, யோ இடிக்கிற மாதிரி வந்துட்டு என்னையா பேச்சு உனக்கு, மன்னிச்சிருப்பா, நான் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கேன், அவங்க சீக்கிரமே இங்க வந்துருவாங்க. இங்கதான் நைனா கார்ல அந்த ஓனர் பையனோட கம்பெனி சிம்பிள் ஒட்டி இருக்க விஷயத்தை கவனிக்கிறான். ரைட்ரா, இதுக்கு மேல இங்க இருந்தா ஆபத்துன்னு சொல்லிட்டு துண்டை காணும் துணியை காணும்னு பையன் எஸ்கேப் ஆயிடுவான். ஆனா அப்பதான் நம்ம ஜாக்கு ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். நைனா கீழே விழுந்த வேகத்துல அவனோட கனவுகளையும் தான் பொண்ணை பத்தியும் எழுதி வச்ச ஒரு புத்தகத்தை அதே இடத்துல விட்டுட்டு போயிடுவான். எதர்ச்சியா அதை எடுத்து படிக்கக்கூடிய ஜாக்குக்கு நைனாவுக்கு வந்த கனவுகளை புக்ல இருக்க விஷயத்த பார்த்து இவன் தன்னோட கதையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாங்கிற ஐடியாவுக்கு வரான். கட் பண்ண அடுத்த மாய உலகத்துல இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப அவன் வில்லனுக்கு சொந்தமான ஒரு நகரத்துல இருக்கான். அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏதோ ஒரு காரணத்தால திருவிழா மாதிரி கொண்டாடிக்கிட்டு ஊர்வலமா போயிட்டு இருப்பாங்க. சந்தேகத்துல ஒரு பெரியவரை கூப்பிட்டு, ஐயா இங்க என்ன நடக்குதுன்னு கேட்பான். தம்பி கவசம் எல்லாம் அணிஞ்சிட்டு வந்திருக்க, உனக்கு இன்னுமா விஷயம் தெரியல, இங்க எல்லாருக்குமே கடவுளா வாழக்கூடிய வில்லனுக்காக தான் இந்த மிகப்பெரிய திருவிழாவே நடக்குது. அது மட்டும் கிடையாது, ஊர்வலத்தோட முடிவுல உனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. என்ன ஏதுன்னு புரியாம ஹீரோ அந்த பெரியவர் கூட போகும்போது கண்ணுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சிலை இருக்கு. அதை பார்த்து ஊர் மக்கள் வணங்குறாங்க. சோ இங்கதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரியுது. இவன் தன்னோட அக்காவோட இறப்புக்கு பழிவாங்க வந்திருப்பான்ல ஒரு வில்ல, அவனோட உருவம் தான் இங்க சிலையா வைக்கப்பட்டிருக்கு. கூடவே அவன் ஒரு மனுஷன் இல்லங்கிற விஷயத்தையும் இப்பதான் புரிஞ்சுக்கிறான். மெதுவா அந்த சிலையோட கைகள் பக்கத்துல இருக்க இன்னொரு நகரத்தை பார்த்து திரும்பும் போது இவ்வளவு நேரமா அமைதியா இருந்த ஊர் மக்கள் கையில ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு அந்த நகரத்தை தாக்குறதுக்கு ரெடியாகிறாங்க. ஆக்சுவலா வில்லனோட கட்டுப்பாட்டுக்கு கீழே மொத்தமா 18 நகரங்கள் இருந்திருக்கு. ஆனா வில்ல எந்த நகரங்கள் பக்கமா கையை நீட்டுறானோ அவங்கள மீதி இருக்க நகரத்தை சேர்ந்தவங்க மொத்தமா அழிச்சிருவாங்க. இப்ப அதே மாதிரி 16 நகரங்கள் அழிக்கப்பட்டாச்சு. மீதி 2 நகரம் மட்டும்தான் இருக்கு. அதுல ஒண்ணு அழிக்கிறதுக்காக தான் தன்னோட ஆளுங்களை ஏவி விடுவான். ஆப்போசிட்ல இருக்க ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? தடுப்பு சுவர்ல இருந்து பயங்கரமா அட்டாக் பண்ணுவாங்க. இது மூலமா வில்லனோட ஆளுங்க நிறைய பேர் காயம்பட்டுருவாங்க. ஆனா வில்ல நினைக்கிறத விட ரொம்ப ஆபத்தானவன். தன்னோட ஆளுங்களை பயன்படுத்தி வானத்துல டிராகன் வடிவத்துல பலூன்களை பறக்க விடுவான். அது மேல இருக்கக்கூடிய ஆளுங்க
எக்கச்சக்கமான எண்ணெய் டின்களை எதிரிகளோட நகரத்துக்குள்ள போந்து அங்க எங்கன்னு தூக்கி போடுவாங்க. அது மட்டும் கிடையாது, நூத்துக்கணக்கான தீ அம்புகளை கரெக்டா எதிரி நகரத்தை பார்த்து தூக்கி போடும்போது ஏற்கனவே கீழே விழுந்து சிதறி போன எண்ணெய்கள் இருக்குல்ல, அது மேல அந்த நெருப்பு பட்டு ஒட்டுமொத்தமா அந்த நகரமே தீ பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. பாவம் ஹீரோவால இதெல்லாம் பார்க்க மட்டும்தான் முடியுதே தவிர உள்ள போந்து யாருக்கும் உதவி பண்ண முடியல. ஏன்னா இவன் உள்ள போந்தானா இவனோட அடையாளம் வெளி உலக மக்களுக்கு தெரிஞ்சு போயிரும், கூடவே உயிருக்கு ஆபத்து வந்துரும். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. நெருப்பெல்லாம் அணைஞ்சதுக்கு அப்புறமா எதிரி நகரத்துக்குள்ள வந்த வில்லனோட ஆளுங்க எஞ்சி இருக்கக்கூடிய செல்வங்களை திருடிக்கிட்டு இருக்கானுங்க. கூடவே மிச்ச மீதி ஊரோட இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களையுமே பாரபட்சம் இல்லாம வெட்டி சாகடிச்சிருவானுங்க. திடீர்னு அப்ப சிகப்பு காஸ்டியூம் போட்ட ஒரு சில போர் வீரர்கள் அங்க வராங்க. இவங்களை பார்த்ததுமே சின்ன சின்ன சோல்ஜர்ஸ் எல்லாம் இந்த கவச மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, பயந்து நடுங்குறானுங்க. ஆனா வந்த பயபுள்ளைங்க சங்க ஊதிட்டு அமைதியா அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஹீரோவுக்கு யார விடுங்க, எதுக்காக இங்க வந்தாங்கன்னு ஒண்ணும் புரியல. அடுத்து இதே டைம்ல ஹோட்டல்ல இருக்கக்கூடிய நைனா தூக்கத்தை விட்டு கண்ணம் முடிக்கும் போது முன்னாடி இந்த ஜோ உட்கார்ந்திருக்கா. வாமா என் புண்ணியவதி, என்னையும் ஜாக்கையும் காரை வச்சு இடிக்க பார்த்தானே, அது உன்னோட ஆள் தானே? அது மட்டும் கிடையாது, என் போனை ஹேக் பண்ணி நாங்க என்ன பேசுறோம்னு ஒட்டு கேட்டிருக்கேன். பதிலுக்கு ஜோ கடுப்பாகி, ஏண்டா கொடுத்த வேலையை பார்க்காம நீ தப்பு பண்ணிட்டு இப்ப என்கிட்ட கேள்வி கேக்குறியான்னு நைனாவை புடிச்சு அடி அடி நடிக்கிறா. அங்க இருக்க தண்ணி தட்டுக்குள்ள தலைய மூழ்கடிச்சு அவனுக்கு மரண பயம் தான் என்னன்னு காட்டுவா. ஒரு நிமிஷம் மறந்து போன நைனாவும், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, அந்த ஜாக்கோட கதையை முடிச்சிட்டு நானே உனக்கு கால் பண்றேன். அப்ப கரெக்டா ரிசப்ஷன்ல இருந்து கால் வருது. நைனாவை பாக்குறதுக்காக ஜாக் இங்க வந்திருக்கான்னு உடனே விஷயம் தெரிஞ்சு நைனா ஒண்ணுமே நடக்காத மாதிரி கீழே வந்துருவான். ஜாக்கு கிட்ட என்னாச்சு, நீ எப்படி இங்க வந்தன்னு கேட்டா, லாஸ்டா ஆக்சிடென்ட் ஆகும்போது நீ இந்த புக்கை விட்டுட்டு வந்துட்ட, இதுல நீ தங்கி இருக்க ஹோட்டலோட அட்ரஸ் இருந்துச்சு, அதை வச்சுதான் புக்கை உன்கிட்ட திரும்ப கொடுக்கலான்னு வந்தேன். இந்த மாதிரி பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் நடப்பாங்க. அப்ப ஜாக்க பாருங்களேன், உன் புக்ல இருந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால என்னோட கதையவே நான் ஃபுல்லா மாத்திட்டேன். ஆமா, புக்ல இருக்க கதையை நீ எங்க படிச்ச? பதிலுக்கு நைனா கடுப்பாகி, டேய் என் அனுமதி இல்லாம எதுக்குடா என் புக்கை படிச்ச? ஆனா மன்னிச்சிருப்பா, அது படிச்சாச்சு முடிச்சாச்சு, இப்ப அதை பத்தி எதுக்கு பேசிட்டு இருக்க? அதுக்கப்புறமா நைனாவும், நான் புக்ல எழுதியிருந்த எல்லாமே என்னோட கனவுல பார்த்த விஷயங்கள், சரி பரவாயில்ல விடு, என் கதை நல்லபடியா உருவானா போதும்னு சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டே அங்க இருக்க கல்ல அடுக்கி வச்சிட்டு இருப்பான். அப்ப நைனா கோவத்துல கீழே கிடக்கிற கல் எடுத்து ஜாக்கோட கதையை முடிக்கலான்னு பாக்கும்போது அவன் அந்த கல்லையே வாங்கி வரிசையா அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க. இங்கதான் சந்தேகத்துல நைனாவும், ஆமா உன் வேலை என்ன, எப்ப பாரு கதையை எழுதிட்டு இருக்க? பதிலுக்கு ஜாக்கோ, இந்த பாரு சின்ன வயசா இருக்கும் போதே என் அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் டிப்ளமா போயிட்டு இருந்தேன், ஆனா அதையும் பாதியில டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். குழந்தையா இருக்கும் போது கற்பனை கதைகளை படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதோட ஆர்வமோ என்னமோ தெரியல, ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் இந்த கதைகளை எழுத ஆரம்பிச்சேன். ஆனா காலப்போக்குல இது என்னோட வாழ்க்கையவே மாறிடுச்சு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கடந்த 6 வருஷத்துக்கு மேல கதை எழுதி என்னோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எதுவுமே வேலை கேட்கல. சொல்ல போனா நான் காதலிச்ச பொண்ணு கூட நீ எனக்கு வேணாம் வித்து விட்டுன்னு விட்டுட்டு போயிட்டா. பதிலுக்கு நைனாவும், ஏண்டா 6 வருஷமா உன்னால வாழ்க்கையில எதுவும் சாதிக்க முடியல, அப்புறம் எதுக்காக இந்த வேலையை பாக்குற? வேற ஏதாவது வேலையை பார்க்க வேண்டியதானே? முடியாது, இந்த கதை தான் எனக்கு உலகங்கிறான். இப்படி பேசிட்டு இருக்கும் போது கதையோட அடுத்த கண்டினியூஷனுக்கு ஒரு ஐடியா வருது. செக் பண்ணி பார்த்தா இவங்கிட்ட போனும் இல்ல நோட்டும் இல்ல. அதனால நைனாவோட நோட்டை வாங்கி இப்ப அதுல கதையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான். கட் பண்ண அடுத்து மாய உலகத்துல என்னாச்சுன்னு பாக்கும்போது நம்ம ஹீரோ அந்த எதிரி நகரத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பான்ல, அப்ப வழியில ஒரு குட்டி பொண்ணு தன்னோட இறந்து போன ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருப்பா. ஹீரோவை பார்த்ததுமே கத்தி எடுத்து நீட்டுவா. பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு காயம்பட்டு கிடக்குற அந்த குட்டி பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அவன் ஏற்கனவே இறந்து போயிட்டான். அதனால முறையா அந்த பையனை குழியை தோண்டி அடக்கம் பண்ணிட்டு இன்னைக்கு நகரத்துக்குள்ள வந்த அந்த கவச வீரர்கள் அவங்க எல்லாம் யாருன்னு ஹீரோ கேள்வி கேட்பான். பதிலுக்கு குட்டி பொண்ணும், அவங்க தான் வில்லனோட மேய்காப்பாளர்கள், தன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி கவச வீரர்களுக்கு அதிகமான பவரை கொடுத்திருக்கான். அவங்க இந்த இடத்துல வந்து சங்க ஊதிட்டு போறாங்களோ அந்த இடத்துல 6 மணிக்கு மேல யாரும் வெளியில வரக்கூடாது. அப்படியா? ஒருவேளை வெளியில வந்தா அவங்க யோசிக்காம கொலை பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு இறந்து போட தன்னோட ஃப்ரெண்டுக்காக குட்டி பொண்ணு தாங்கிட்ட இருக்க புல்லாங்குழல வாசிப்பா. இசையால மெய்மறந்து போனவங்க இருட்டி போற விஷயத்தையே மறந்துட்டாங்க. அப்புறம் என்ன, இந்த சவுண்ட கேட்டு கவச வீரர்கள்ல ஒருத்தன் இங்க வந்துட்டான். ஏடா 6 மணி ஆச்சு, கப்பு சுப்புன்னு வீட்டு கதவை சாத்தாம இங்க என்னடா பிபி ஊதிட்டு இருக்கீங்கன்னு கோடாரிய தூக்கணப்படி ஹீரோவையும் குட்டி பொண்ணையும் சாகடிக்க துரத்தி வந்துட்டு இருக்கான். உயிருக்கு பயந்து நகரத்துக்குள்ள போந்து ஓடும்போது குறுக்க ஒரு முட்டுச்சந்து. உடனே அலேக்கா ஜம்ப் அடிச்சு வீட்டோட மேற்கூரைகள்ல ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பவுமே அந்த கவச வீரன் மின்னல் வேகத்துல துரத்தி வந்துட்டு இருக்கான். அவனோட வேகத்துக்கு இவங்களால ஈடு கொடுக்க முடியல. ஒரு கட்டத்துல அந்த கவச வீரன் தடுமாறி கீழே விழும்போது ஹீரோ தான் முதுகுல குட்டி பொண்ண உப்பு மூட்டை மாதிரி ஏத்திப்பான். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே கவச வீரன் நம்ம ஹீரோவை கையங்கலமா பிடிச்சிட்டான். அப்பதான் அவன் முதுகுல இருக்க குழந்தைய தூக்கலான்னு பாக்கும்போது குட்டி பொண்ணுக்கு பதிலா வெறும் வைக்கோல் துணிதான் இருக்கு. அப்படின்னா வர வழியிலேயே நம்மால் எங்கேயோ அவளை மறைச்சு வச்சுட்டான் போலங்க. கவச வீரன் இந்த விஷயத்த அதிர்ச்சியோட பாக்குற நேரத்துல தாங்கிட்ட
கிட்ட இருக்க வாளை பயன்படுத்தி டக்குனு ஹீரோ மூஞ்சி மேலேயே ஒரு வெட்டு, தலைக்கவசமே உடைஞ்சு லைட்டா அந்த பயபுளுக்கு ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. பதிலுக்கு அவன் சும்மா இருப்பானா, ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டு தான் கோடாரிய வச்சு ஒரு போடு போடலாமேன்னு கையை ஓங்கும் போது கரெக்டா குட்டி பொண்ணு உள்ள போந்து தாங்கிட்ட இருக்க புல்லாங்குழல வாசிக்க ஆரம்பிக்கிறா. இந்த சவுண்ட கேட்ட அடுத்த நிமிஷமே கவச வீரன் ஹீரோவை சாகடிக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா குட்டி பொண்ணுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கான். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, சூரியன் மறைஞ்சதுமே நல்லா இருந்த கவச வீரன் கொஞ்சம் கொஞ்சமா உறைஞ்சு போன சில மாதிரியாகி அதே இடத்துல உட்காந்து தூங்க ஆரம்பிக்கிறான். உடனே இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஹீரோ குட்டி பொண்ணை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். கட் பண்ணா பிரசன்ட்ல இருக்கக்கூடிய ஜாக்க காட்டுறாங்க. பையன் ஆர்வத்துல கதை எழுதிட்டு இருப்பான். இந்த விஷயத்த தூரத்துல இருந்து கவனிக்கக்கூடிய நம்ம நைனா இவனை இப்படியே விட்டா தான் பொண்ணு தனக்கு கிடைக்க மாட்டாங்கிற பயத்தால கையில கிடைக்கிற கல் எடுத்து மண்டை மேலேயே ஒரு அடியை போட்டு அவனை மயங்க வச்சுட்டான். மனச கல்லாக்கிட்டு அவனோட கதையை முடிக்கலாமேன்னு ஒரு கல் எடுத்துக்கிட்டு ரெடியா நிக்கும் போது தொலைஞ்சு போன நைனாவோட பொண்ணு ஜியா இருக்கால, அவ இப்ப நைனா சொல்லி கொடுத்த ஒரு பாட்டை பாடுற மாதிரியான சத்தம் கேக்குது. அப்படின்னா தான் பொண்ணு பக்கத்துல தான் இங்க இருக்கா போலன்னு ஜாக்க பாதையிலேயே விட்டுட்டு அந்த பாட்டோட சவுண்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு இடமா தேடும் போது கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்கார குழந்தை உட்கார்ந்து இருக்கான். ஆக்சுவலா இவன் தான் அந்த பாட்டை கூட பாடிருப்பான். டே தம்பி, உண்மையை சொல்லு, என் பொண்ணு எங்க இருக்கா? அவரை நீ பாத்தியா இல்லையா? இவரோட இருக்காளா இல்லையான்னு ஏதோ பயமுறுத்துற மாதிரி கேட்பாங்க. சின்ன பையன் என்ன பண்ணுவான், ஆத்தாடி இவன் புள்ள பிடிக்கிறவன் போல ஓடுறா கை புள்ளன்னு நைனாவுக்கு ஒரு எத்த விட்டுட்டு பயப்புள்ள குடு குடுன்னு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். பின்னாடியே ஓடி போய் இவனும் பிடிக்கலான்னு பாப்பான். ஆனா அதே டைம்ல மாய உலகத்துல ஹீரோ குட்டி பொண்ண கவச வீரங்கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு ஓடுவா இல்லையா, அந்த ஒரு சில காட்சிகள் இல்யூஷனா வந்து போகும். அதனால கவனம் சிதறி பாதியிலேயே அந்த பையனை மிஸ் பண்ணிடுவான். நேரம் போக இருட்டி போயிடுச்சு. அடைச்ச கையில கிடைச்ச ஆளை மிஸ் பண்ணிட்டோமேனு நைனாவுக்கு கோவம் தாங்கல. அப்பதான் கவனிக்கிறான், கண்ணுக்கு முன்னாடி இருக்க பார்ல கதையோட ஆரம்பத்துல லாரியில வந்த 2 கொள்ளக்காரங்களை நைனா அட்டாக் பண்ணிருப்பான்ல, அந்த 2 பேர்ல ஒருத்தன் இங்கதான் கட்டு போட்டு உட்காந்துருக்கான். நைனாவை பார்த்ததுமே அடியால் ஒருத்தன் அடிக்கலான்னு ஓடி வருவான். ஆனா அதுக்குள்ளேயே கீழே கிடக்கிற கல்லு பாட்டில்னு எல்லாத்தையும் கரெக்டா குறி வச்சு அந்த எதிரிகள் மேல அடிச்சு நைனா மட்டையாகிட்டாரு. தப்பிக்க வழி இல்லாம கொள்ளக்கார பையனும் வசமா மாட்டிக்கிட்டான். உண்மையை சொல்ல, என் பொண்ணு இப்ப எங்க இருக்கா? அவளை என்ன பண்ணீங்க? பயந்து போன கொள்ளக்காரனும் 6 வருஷத்துக்கு முன்னாடிதான் நான் கடத்தல் தொழில ஆரம்பிச்சேன். அதனால ஒரு குழந்தைக்கு எவ்வளவு மயக்க மருந்தை கொடுக்கணும்னு தெரியாம அளவுக்கு அதிகமா அந்த மருந்தை கொடுத்ததால உன் பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாம போயிட்டா. சோ அதுக்கப்புறமும் குழந்தைய வச்சிருந்தா பிரச்சனை ஆயிருங்கிற காரணத்தால வேற வழி இல்லாம அவளை ஒரு சாக்குல கட்டி ஊருக்கு வெளியில தூக்கி போட்டு வந்துட்டோம். நடந்த எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. வேணும்னா என்கிட்ட படம் இருக்கு, அதை நான் உன்கிட்ட கொடுக்குறேன். நைனாவுக்கு அழுக தாங்கல. ஏண்டா என் பொண்ணையே கொண்டுட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவனை சாகடிக்க ட்ரை பண்ணும் போது கரெக்டா அங்க வந்த ஜோ நைனாவை அடிச்சு போட்டு அந்த இடத்த விட்டு தூக்கிட்டு போயிடுவா. என் புள்ளைய கடத்தின கொள்ளக்காரனே என்னோட பொண்ணு இறந்து போயிட்டான்னு என்கிட்ட சொல்லிட்டான். அப்படி இருக்க பட்சத்துல உங்ககிட்ட இருக்க 5 குழந்தைங்கள்ல யாருமே என்னோட குழந்தை கிடையாது. சோ தெரிஞ்சதா என்ன ஏமாத்துனீங்களா? ஜோ பதில் சொல்ல முடியாம அமைதியா இருப்பா. அப்ப கால்ல கனெக்ட் ஆயிருக்க ஓனர் பையன், நீ எதையாவது பண்ணி அவனோட மைண்ட மாத்து, அவன் இந்த வேலையை செஞ்சே ஆகணும். ஆனா ஜோவுக்கு நைனாவோட நிலைமையை பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பாரு, இந்த நிலைமையில கண்டிப்பா உன்னால அந்த ஜாக்க கொல்ல முடியாது. அதனால நீ இங்க இருந்து கிளம்பிடு, நான் வேற ஒரு ஆளை வச்சு இந்த வேலையை முடிச்சுக்கிறேன். அட அதை விட்டு தள்ளுங்க, முதல்ல என் கூட சண்டை போட்டா அந்த கொள்ளக்காரன் இப்ப அவன் எங்க இருக்கான்? அவன் பாதுகாப்பா எங்க கிட்டதான் இருக்கான். கூடிய சீக்கிரமே அவனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருவோம். இல்ல நீங்க அவனை என்கிட்ட ஒப்படைக்கணும். என் பொண்ணை சாகடிச்ச குற்றத்துக்காக அணுவனு அவனை சித்திரவதை பண்ணி சாகடிப்பேன். மன்னிச்சிரு, என்னால அது முடியாது. பதிலுக்கு நைனாவோ, இந்த பாரு, உனக்கு அந்த ஜாக் சாகணும் அதானே, என் கையாலேயே நான் அவனை சாகடிக்கிறேன். நாளைக்கு தான் ஜாக் எழுதிக்கிட்டு இருக்க கதையோட முடிவை சொல்ல போற நாள். அதனால நாளைக்கு நான் அவன் கதையை முடிச்சதுக்கு அப்புறமா உனக்கு கால் பண்ணுவேன். செஞ்ச வேலைக்காக உங்ககிட்ட இருக்க கொள்ளக்காரனை என்கிட்ட ஒப்படைக்கணும். இப்படி எல்லாம் பேசிட்டு நைனா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஓனர் பையன் அங்க வரான். அடியே ஜோ, உங்ககிட்ட என்ன சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சார், அத நான் உங்ககிட்ட கேட்கணும். என்கிட்ட காட்டினா அந்த 5 பொண்ணுங்க, அதுல யாருமே ஹீரோவோட பொண்ணு இல்லையா? எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த நைனாவை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? நாங்க எவ்வளவு தேடி பார்த்தோம், நைனாவோட பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவ இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா ஏன் இந்த விஷயத்த சொல்லல? இந்த பாரு ஜோ, உன்னோட அம்மாவும் அப்பாவும் அனாதையா உன்னை ரோட்ல தூக்கி போட்டு போனாங்கல்ல, அது அவங்க பண்ண தப்பு. அதே மாதிரிதான் நைனா தன்னோட பொண்ணை பாதுகாக்காம விட்டது அவனோட தப்பு. ஒழுங்கா சொல்றத மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு ஓனர் பையன் அங்க இருந்து கிளம்பிடுவான். கட் பண்ணா இப்ப மாய உலகத்துல இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. குட்டி பண்ண கூட்டிக்கிட்டு அந்த கவச வீரங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி நகரத்தின் வழியா நடந்து போயிட்டு இருப்பான். இங்கதான் குட்டி பொண்ணும் வில்லன் யாரு, அவன் எப்படி இந்த இடத்துக்கு ராஜாவானான்னு எல்லாத்தையுமே கதையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்த ஒரு மிகப்பெரிய நல்ல ராஜா ஆட்சி பண்ணி வந்தாராம். அவருக்கு கீழே 2 சக்தி வாய்ந்த தளபதிங்க இருந்தாங்களா. அதுல ஒருத்தர் நம்ம கதையோட வில்லன், இன்னொருத்தர் தியான்சின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மாவீரன். எல்லை பகுதியை பாதுகாக்கிறதுக்காக தியான்சி போயிட்டாரு. இத தனக்கு சாதகமாக்கின வில்லன் சூழ்ச்சியை பயன்படுத்தி ராஜாவை சாகடிச்சிட்டான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாவீரன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணன்னு தன்னோட சக நண்பனான வில்லங்கிட்ட சண்டை போடும்போது பதிலுக்கு அவன் சும்மா இருப்பானா, ராஜாவை சாகடிச்சது நான் கிடையாது நீதான் சொல்லி ஒட்டுமொத்த பழிவும் தூக்கி அந்த தியான்சி மேல போட்டான். சோல்ஜர்ஸ பயன்படுத்தி தியான்சியோட கதையும் முடிச்சிட்டான். ஆனா இருந்தாலுமே உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம், என்னைக்காவது மக்கள் தனக்கு எதிராக திரும்பிடுவாங்களோன்னு. அதை சமாளிக்கிறதுக்காக தான் வில்ல தனக்கு கீழே இருந்த சோல்ஜர்ஸ பயன்படுத்தி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த 18 நகரங்கள் கூட வேணும்னே போர் தொடுக்க ஆரம்பிச்சான். இது மூலமா மக்கள் யுத்தத்துல மட்டும்தான் கவனம் செலுத்தினாங்க. இந்த வில்லனை பத்தி பெருசா யோசிக்கவே இல்ல. அதுக்கப்புறமா நிறைய மந்திர தந்திரங்களை கத்துக்கிட்டு வில்ல தன்னை ஒரு கடவுளா மாத்திக்கிட்டான்னு ஒரு புராண கதை இருக்கு. ஆனா
ஆனா இப்ப வரைக்கும் அது உண்மையா பொய்யான்னு எதுவும் தெரியாது. ஏன்னா வில்லனை நேரடியா பார்த்த யாரும் இப்ப வரைக்கும் உயிரோடையும் இல்ல. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே ஹீரோவை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வரா. அங்க ஒரு சில ஓவியங்கள் வைக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்களா, இதான் என்னோட அம்மா. எப்ப வில்லன் ஆட்சியில அமர்ந்தானோ அப்பவே பசி பட்டினி சோ உணவு தேடி இரவுல என் அம்மா அப்பா வெளியில போனாங்க. ஆனா அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்ல. வில்லன் மூலமா நகரம் அழிக்கப்பட்டதால அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஓவியங்கள் தேவை. ஏன்னா அதை தங்கத்துக்கு நிகரா மதிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க இங்க வந்துருவாங்க. நம்ம 2 பேரோட உயிருக்கும் ஆபத்து. இப்படி சொல்லி வாய கூட முடல. எக்கச்சக்கமான அடியாளுங்க கையில ஆயுதங்களோட நேரா நம்ம குட்டி பொண்ணோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஆனா குட்டி பொண்ணு இதெல்லாம் பார்த்து பயப்படல. தாங்கிட்ட இருக்க ஒரு குட்டி கத்தி எடுத்து சண்டைக்காக தயாரா நிக்கும் போது ஹீரோ சும்மா இருப்பானா? இவனும் சண்டை போடலான்னு ரெடி ஆயிடுவான். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தூங்கிட்டு இருந்த நம்ம கவச வீரன் கண்ண முழிக்கிறான். எப்பாடே நீ சாவ போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போலயே, வாழ்வோ சாவோ சண்டை போடாம நான் இதையும் முடிவெடுக்க மாட்டேன்னு ஹீரோ தயாரா நிக்கும் போது வானத்துல இருந்து மழை பொழிய ஆரம்பிக்குது. கட் பண்ணா இப்ப நிஜ உலகத்துல இருக்க ஜாக்க காட்டுறாங்க. பக்கத்திலேயே நம்ம நைனாவும் நிக்கிறாரு. நீ சொன்னது ஒரு வகையில சரின்னு நினைக்கிறேன். ஏன்னா 6 வருஷம் கஷ்டப்பட்டாலும் கூட என்னால இந்த கதை எழுதி மேல வரவே முடியல. இதுக்கு மேலயும் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்ல. யாராவது ஒருத்தர் இந்த நிமிஷம் என்ன இந்த மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டு கொன்னா கூட எனக்கு மனப்பூர்வமான சந்தோஷம். அப்ப நைனாவும் மன தைரியத்தை வர வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் இந்த ஜாக்கை கீழே தள்ளி வில்லாமின் பக்கத்துல வரும்போது, எப்பா ஒரு நிமிஷம், நேத்து நைட்டு நான் ஒரு கதையை ரிலீஸ் பண்ணனே, அது என்ன ஏதுன்னு நீ படிச்சியா? சந்தேகத்துல தான் போனை செக் பண்ணி பாக்குறான். கதையோட எந்த ஒரு குறிப்பும் வரல. அப்படின்னா ஹீரோவோட போனுக்கு மட்டும் அந்த கதை வரக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் பிளாக் பண்ணிருக்காங்க. சரி சரி ரொம்ப யோசிக்காத. உன்னோட புக்கு என்கிட்ட தான் இருந்துச்சுல்ல. கடைசியா எவனோ ஒருத்தன் கல்லுல அடிச்சதுக்கு அப்புறமா ரத்த கரைகள் உன் புக்ல பட்டுச்சு. கூடவே அதுல தான் நான் மீதி கதையும் எழுதியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, 2 புது கதாபாத்திரங்களையும் நான் உள்ள கொண்டு வந்திருக்கேன். ஒன்னு சிகப்பு காஸ்டியூம் போட்ட கவச வீரன், 2வது தியான் சொல்லப்படக்கூடிய உன்னோட குட்டி பொண்ணு. ஒரு நிமிஷம் இரு, என் பொண்ணையும் என்னையும் கதைக்குள்ள கொண்டு வந்திருக்கியா? அட ஆமாப்பா. உன் மூஞ்ச பாக்கும்போது சிகப்பு கவச வீரனை கடைசியா ஹீரோ தாக்கும் போது அவனோட தலைப்பகுதியில ஒரு வித்தியாசமான காயம் ஏற்பட்டிருக்கும். அதே வடிவத்துல தான் உன்னோட தலையிலயும் காயம் இருக்கு. இப்ப இந்த விஷயத்தை கேட்டதுமே நைனாவுக்கு செம ஷாக்கு. என்ன நடந்த எல்லாத்தையும் திரும்ப நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். கவச வீரன் கதாபாத்திரத்தை நம்ம நைனாவுக்கு எழுதியிருந்தா மாய உலகத்துல ஹீரோவையும் குட்டி பொண்ணையும் துரத்துனதுக்கான காரணம் அவங்களை சாகடிக்கிறதுக்காக இல்ல, ஹீரோ கூடயே ஒன்னா இருந்த அந்த குட்டி பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான். சந்தேகத்துல நைனாவும் முந்தைய கதையெல்லாம் படிச்சு பார்த்துட்டு, ஏப்பா லாஸ்டா ஹீரோவை வெட்ட போன அந்த கவச வீரன் எந்த காரணத்தால மயங்கி போனா? பதிலுக்கு ஜாக்கும் கதைக்குள்ள இருக்க குட்டி பொண்ணு தாங்கிட்ட எப்பவுமே ஒரு புல்லாங்குழல வச்சிருப்பா. அந்த இசைய வாசிச்சதுக்கு அப்புறம் தான் கவச வீரன் மயங்கி போயிருப்பான். அப்படின்னா அந்த இசைக்கும் கவச வீரனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அதாவது நிஜ உலகத்துல தொலைஞ்சு போன நைனாவோட பொண்ணுக்கும் இங்க இருக்க நைனாவுக்கும் பாட்டு மூலமா ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குல்ல. அதே மாதிரிதான் மாய உலகத்துல இருக்க அந்த கதாபாத்திரங்களுக்கும் புல்லாங்குழல் மூலமா ஒரு பிணைப்பு இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நைனாவும், இந்த பாரு நீ எழுதக்கூடிய கதை சாதாரணமானது கிடையாது. உனக்குள்ள இருக்க ஏதோ ஒரு மேஜிக்கல் பவரால ஒவ்வொரு வரிகளுக்கும் நிஜ உலகத்துல உயிர் கிடைக்குது. அப்படி இப்படின்னு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே ஜாக் கிட்ட சொல்லிடுவான். பதிலுக்கு அவளும், இப்ப நான் என்ன பண்ணணும், எப்படி இந்த கதையை முடிக்கணும்னு கேட்பான். பதிலுக்கு நைனாவும், கதைப்படி என் பொண்ணும் ஹீரோவும் மாய உலகத்துல எதிரிகளால சூழப்பட்டிருக்காங்க. இந்த நேரத்துல நீ ஏதாவது பண்ணா மட்டும்தான் அவங்கள அந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்ற முடியும். என்ன பண்றதுன்னு புரியாம குழப்பத்துல இருக்க நேரத்துல டக்குன்னு அந்த ஒற்றைக்கண் அரக்கனை பத்தி ஞாபகம் வருது. அதே டைம்ல மழை பெய்யறதால ஜாக்கு தடுமாறி கீழே விழுற மாதிரி போயிடுவான். நல்ல வேலை நம்ம நைனா தான் உள்ள புந்து அவனை காப்பாத்துவாரு. உங்க உதவிக்கு நன்றி. இதுக்கப்புறம் கதை எழுதுற வேலையை நான் பாத்துக்கிறேன்னு ஜாக் ஒரு பக்கத்துல உட்காந்துருவான். அப்பதான் நைனாவும் ஓனர் பையனுக்கு கால் பண்ணி, இதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி அந்த ஜாக்கை என்னால சாகடிக்க முடியாது. என் பொண்ணு நிஜ உலகத்துல இறந்து போடாலும் சரி, மாய உலகத்துல அவளை நான் பாதுகாத்தே தீர்வேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போனை கீழே தூக்கி போட்டு உடைச்சிருவான். அடுத்து மாய உலகத்துல இருக்க ஹீரோ உடம்போட ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஒற்றைக்கண் அரக்கன் பேச ஆரம்பிக்கிறான். உன்னோட ரத்தத்தை நான் குடிச்சதால நீ இல்லாம இனிமே என்னால வாழ முடியாது. அதனால எதிரிகள் கிட்ட இருந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன்னு நொடி பொழுதுல நம்ம ஹீரோ உடம்பு விட்டு வெளியில தனியா பிரிஞ்சு வந்து பட்டாக்கத்திய பயன்படுத்தி ஒட்டுமொத்த எதிரிகளையும் வெட்டி வீழ்த்துது. இந்த அரக்கனோட வேகத்துக்கு முன்னாடி ஒருத்தனாலையும் ஈடு கொடுக்க முடியல. மொத்த பேரும் சம்பவ இடத்துலயே அழிஞ்சு போயிடுவானுங்க. அதுலயும் ஒரே ஒரு குட்டி பையன் மட்டும் மிச்சம் இருப்பான். அவனையும் வெட்டி சாகடிக்கலாமே நினைக்கும் போது கரெக்டா ஹீரோ உள்ள புந்து வேணான்னு சொல்லுவான். அடுத்த நிமிஷமே ஓங்கப்பட்ட கை பாதியிலேயே நிக்குது. இதான் சாக்குன்னு அந்த குட்டி பையன் அந்த இடத்த விட்டு போட ஒற்றைக்கண் அரக்கனுக்கு ஒன்னும் புரியல. உன்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இல்ல இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையே வெட்டலான்னு பாப்பான். பயத்துல இவன் கைய வச்சு மறைக்கும் போது இப்ப அந்த ஒற்றைக்கண் அரக்கனும் அதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். சொல்ல போனா ஹீரோ உடம்பை எப்படி எல்லாம் அசைக்கிறானோ அதுக்கேத்த மாதிரியே அதுவும் அசைச்சிட்டு இருக்கு. கடந்த 400 வருடங்களா யாராலையும் என்ன கட்டுப்படுத்த முடியல. உன்னால கட்டுப்படுத்த முடியுதுன்னா நீ ஒரு தெய்வீக ரத்தம். இப்ப நான் என்ன பண்ணா என்ன விடுவேன்? கால்ல விழு. சரி விழுந்து தொலைறேன்னு அந்த ஒற்றைக்கண் அரக்கன் ஹீரோவோட கால்ல விழுந்து கதறி எழுதிட்டு இருக்கு. சரி சரி ரொம்ப கெஞ்சாத, என் ரத்தத்தை வேற குடிச்சிட்ட, இனிமே நீ
என்னோட சகோதர மாதிரி வா வந்து உடம்புல ஒட்டிக்கோன்னு சொல்ல ஒற்றை கண் அரைக்க மறுபடியும் கவசமா மாதிரி ஒட்டிப்பான். இதே டைம்ல ஜாக்கும் நைனாவும் மீதி கதையை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க வந்து ஜோ கதவுக்கு வெளியில கத்தியோட ரெடி அனுப்பா. அப்பதான் நம்ம நைனா அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன போட்டோவை கவனிக்கிறான். அதுல கூட்டத்துல ஒரு ஆளா இந்த ஓனர் பையனும் நிக்கிற மாதிரி இருக்கு. சந்தேகத்துல நைனா ஜாக்கு கிட்ட இது யாரு என்னன்னு விசாரிக்கும் போது ஓ இந்த ஓனர் பையனா எங்க அப்பாவோட பழைய ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துதான் அப்ளிகேஷன் உருவாக்குறதுக்கான வேலையை ஆரம்பிச்சாங்க. ஆனா சடனா என்னாச்சுன்னு தெரியல, விபத்தாலே என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த கம்பெனியோட பொறுப்பும் ஓனர் கிட்ட போச்சு. இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து கேட்கக்கூடிய ஜோவுக்கு ஒரு டவுட். அதனால உடனே ஓனர் பையனுக்கு கால் பண்ணி என்ன சார் உங்க ஃப்ரெண்டோட பையனையே கொல்ல சொல்லிருக்கீங்க, இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இந்த பாரு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன வேலையை கொடுக்குறோமோ அதை பார்க்க வேண்டியது மட்டும்தான் உன்னோட வேலை. ஓ அப்படியா, என்கிட்டயே நீங்க ரகசியங்களை வச்சிருக்கும் போது உங்ககிட்ட நான் உண்மையா வேலை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஏன் வழியை பார்த்து போறேன்னு சொல்லிட்டு ஜோ காலை கட் பண்ணிட்டு ஒரு சில அடிகள் நடந்ததுமே ஒரு 2 பேர் உள்ள போந்து ஜோவுக்கு ஷாக்க கொடுத்து அவளை வேனுக்குள்ள ஏத்திட்டு போயிடுவானுங்க. இதுல ஒருத்தனுக்கு எலக்ட்ரிக்கல் பவர் இருக்கும். பக்கத்துல இருக்க இன்னொரு ஆள டக்லஸ் மைண்ட்ல வச்சுப்போம். ஒரு பக்கத்துல நைனா எதிரிகள் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள அட்டாக் பண்றதுக்காக பேக் ஃபுல்லா நிறைய பந்தரப்பி வச்சிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு தான் குறி வச்சு தாக்குறதெல்லாம் கை வந்த கலையாச்சே, அதனாலதான் இவ்வளவு பந்துகளை வாங்கிட்டு வந்திருக்கான். கட் பண்ண அடுத்து மாய உலகத்துல இருக்க ஹீரோவுக்கும் குட்டி பொண்ணுக்கும் என்னாச்சுன்னு பார்க்கும்போது பதுங்கி பதுங்கி ஒரு வழியா வில்லனோட கோட்டைக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. வெளியில ஆயிரக்கணக்கான வில்லனோட மேய்காப்பாளர்கள், அதாங்க அந்த சிகப்பு கவச வீரர்கள் குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கானுங்க. ஆனா அவங்க உடம்புல இருந்து எந்த ஒரு அசைவும் இல்ல. சந்தேகத்துல ஹீரோ பக்கத்துல வந்து லைட்டா கைய வச்சு தள்ளும் போது தொப்புன்னு கீழே விழுந்துருவானுங்க. ஆனா அப்பவுமே குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க. சோ இங்கதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த கவச வீரர்களால 6 மணிக்கு மேல செயல்பட முடியாது, தூக்க நிலைக்கு போயிடுவாங்க. அதனாலதான் வில்லன் 6 மணிக்கு மேல யாரும் வெளியில வரக்கூடாதுன்னு இந்த சோல்ஜர்ஸ பயன்படுத்தி மக்களை பயமுறுத்திட்டு இருக்கான். ஆக்சுவலா இப்ப குட்டி பொண்ணு இங்க வந்தது நம்ம ஹீரோவுக்கு உதவி பண்றதுக்காக மட்டும் இல்ல, இவளோட அம்மா அப்பாவை தேடியும் தான். கட் பண்ணா பிரசன்ட்ல இருக்கக்கூடிய நைனா ஜன்னல் வழியா பாத்துட்டு இருப்பான். அப்ப நினைச்ச மாதிரியே ஜோவை பிடிச்ச அந்த 2 அடியாளுங்க இங்கே வந்துட்டானுங்க. யோ ஜாக்கு நீ மேல பாத்துக்க பாரு, நான் கீழே போய் செக் பண்ணிட்டு வரேன்னு கையில பந்த தூக்கிட்டு கீழே இருக்க இன்னொரு அறைக்கு வந்துட்டான். முதல்ல குறி வச்சு டக்லஸோட மண்டையிலேயே ஒரு அடி, பையன் தடுமாறி கீழே விழுந்துட்டான். ஆனா கூட இருக்கக்கூடிய அந்த மின்சார சக்தியை கொண்டவன் வேணும்னே நைனா மேல தண்ணியை ஊத்தி விட்டு எலக்ட்ரிக்கல் பவரை அந்த தண்ணியில வச்சிருவான். இது மூலமா பைபிளுக்கு ஷாக் அடிச்சு கதறிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கத்துல இந்த பைபிளுங்க சண்டை போட்டுட்டு இருக்க. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல ஹீரோவும் குட்டி பொண்ணும் அந்த வில்லனோட கோட்டையோட நுழைவு வாயிலுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. இன்னும் ஒரு சில அடிகள் வச்சா போதும் வில்லனையே சந்திச்சிடலாம். அப்பதான் அந்த ஒற்றை கண் அரைக்கம் பேச ஆரம்பிக்கிறான். ஏன்பா உன் அக்கா இறந்து போனதுக்கு நானும் ஒரு காரணம், என் மேல உனக்கு கோவமே இல்லையா? அட அந்த அடியால் கூட்ட தலைவன் தான் என் அக்காவை சாகடிச்சான். அந்த நேரத்துல நீ தூக்கத்துல இருந்த, அதனால உனக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. என்னோட எதிரியை நான் ஏற்கனவே கொன்னுட்டேன். சொல்ல போனா நீ எப்ப என் உடம்புக்குள்ள வந்தியோ அந்த நிமிஷத்துல இருந்தே நான் உன்னை என்னோட சொந்த அண்ணனா மட்டும் தான் பாக்குறேன். முடிஞ்சா அந்த வில்லனை அழிக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. அட என்னப்பா அண்ணனே சொல்லிட்ட, இதுக்கப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பானா? வா 2ல 1 பாக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. கட் பண்ணா நிஜ உலகத்துல இருக்க நைனா எலக்ட்ரிக்கல் மேன் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். நேருக்கு நேரா கைய நீட்டி ஷாக்க கொடுக்கலான்னு பாக்கும்போது துளி கூட யோசிக்காம நைனாவும் டக்குன்னு கைய பிடிச்சிருவான். ஆனா அங்கதான் ட்விஸ்ட், நம்ம ஆளு கையில ஒரு சேஃப்டி கிளவுஸ் மாட்டிருப்பான். இது மூலமா பவர் இப்ப ரிவர்ஸ் ஆகி ஆப்பனண்டால் அதே இடத்துல மயங்கி விழுந்துட்டான். இன்னொரு பக்கத்துல மாய உலகத்துல இருக்க ஹீரோ குட்டி பண்ண கூட்டிக்கிட்டு நேரா வில்லனோட கோட்டைக்குள்ளேயே வந்துட்டான். ஆனா அங்க அந்த வில்லன் இருக்க மாதிரியான அடையாளமே இல்ல. யோ எங்கயா பயந்து போய் ஒளிஞ்சிருக்க, ஒழுங்கா தைரியம் இருந்தா என் முன்னாடி வா. அப்ப திடீர்னு மத்தளம் அடிக்கக்கூடிய சத்தம் கேக்குது. கூடவே வில்லனும் பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு இப்ப கூட வாய்ப்பு இருக்க, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடனே. அடச்சி என்ன பார்த்து பயந்து ஒளிஞ்சிருக்கியா? அடச்சி முன்னாடி வான்னு மறுபடியும் ஹீரோ பேசும்போது குட்டி பொண்ணு எதையோ ஒண்ணு பார்த்து ஷாக் ஆகுறா. எப்பாடே கொஞ்சம் அங்க பாரு, இவ்வளவு நேரமா நமக்கு கேட்ட சத்தம் மத்தளம் கிடையாது, அது அந்த வில்லனோட இதய துடிப்பு சத்தம். என்ன ஏதுன்னு ஹீரோவும் திரும்பி பார்க்க நல்லா 60-70 அடி உயரத்துல படு பயங்கரமா அந்த வில்லன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனோட நெற்றி பகுதியில ஒரு வித்தியாசமான வாளும் சுருக்கப்பட்டிருக்கு. நேரா ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து முகத்தை பார்த்த அடுத்த நிமிஷமே உன்னை என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது. என் கையால பல வருஷங்களுக்கு முன்னாடி கொல்லப்பட்ட தியான்ஜி அவனோட சொந்த பையன் தான் நீ. அப்படின்னா அந்த நல்ல தளபதியோட பையன் தான் ஹீரோ போல. இந்த உண்மையே நம்மளுக்கு இப்பதான் தெரியுது. உடனே வில்லனும் ஒரு முறை உங்க அப்பாவை என் கையாலேயே சாகடிச்சேன், ஆனா இருந்தாலும் அவன் எனக்கு எதிராக திரும்பின விஷயத்தை என்னால ஏத்துக்க முடியல. அதனாலதான் அவனோட பரம்பரையே இருக்க கூடாதுங்கிறதுக்காக உன்னையும் அக்காவையும் சாகடிக்க என் ஆளுங்களை ஏவி விட்டேன். கொடுமையை பாத்தியா? இதுக்கப்புறம் உன்னால இந்த இடத்தை விட்டு தப்பிக்கவே முடியாது. என் கூட வா, உங்க அப்பாவை சாகடிச்ச இடத்த காட்டுறேன்னு சொல்லிட்டு வில்ல நடந்து போறான். பின்னாடியே ஹீரோவும் அந்த குட்டி பொண்ணும் போயிட்டு இருக்காங்க. இதே டைம்ல நிஜ உலகத்துல இருக்க நைனா அடியாலான டக்லஸோட கதையை முடிக்கலான்னு பார்த்தா அந்த பைபிள்ல ஒரு ஊசியை போட்டு தன்னோட பவரை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டான். வெறி பிடிச்ச மாதிரி நைனாவை அட்டாக் பண்ணுவான். பதில
பதிலுக்கு இவரும் குறி வச்சு தாக்குவாரு. ஆனா அவன் அந்த பந்துகள்ல இருந்து ரொம்ப அசால்ட்டா எஸ்கேப் ஆயிட்டான். கிட்டத்தட்ட கதையே முடிய போற நேரம் பார்த்து காருக்குள்ள கட்டி போடப்பட்டிருக்க ஜோ இருக்கால, அவ கைத்தையெல்லாம் அவுத்து போட்டுட்டு சரியான நேரத்துல உள்ள வந்து கத்திய வச்சு டக்ளஸோட தோல் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு நெஞ்சு பகுதியிலேயே சரக்கு புறக்கணு குத்தி கிழிக்கிறா. ஆனா ஊசி போட்டதால இந்த பயபுள்ளைக்கு எந்த ஒரு உணர்வுகளுமே இல்ல. ஜோவையுமே ரொம்ப அசால்ட்டா அடிச்சு தூக்கி போட்டுருவான். ஒரு மிகப்பெரிய கட்டை எடுத்து அவளோட கதையை முடிக்க போற நேரத்துல நம்ம நைனா உள்ள போந்து, என்னப்பா அவசரப்படுற, நீயும் நானும் கிரிக்கெட் விளையாடலாமா, சரி வா இஷ்டம் தூக்கி போடுன்னு சொல்லிட்டு பந்த அடிக்கிறதுக்காக டக்ளஸ் ரெடியா இருக்கும் போது நம்ம நைனா வேணும்னு ஒரு பந்துக்கு பின்னாடி இன்னொரு பந்த மறைமுகமா தூக்கி போட்டுருவான். இது தெரியாத டக்ளஸ் மொத பந்த ரொம்ப ஈஸியா அடிச்சாலும் கூட ரெண்டாவது பந்து கரெக்டா நெத்தி பொட்லையே அடிச்சு பயபுள்ள அதே இடத்துல கைமாவாயிட்டான். அடுத்து மாய உலகத்துல வில்லனை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோ கண்ணுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மரத்தை கவனிக்கிறான். தோ இந்த மரத்துக்கடியில தான் உங்க அப்பாவை அடக்கம் பண்ண. உள்ளுக்குள்ள சோகத்தோட ஹீரோவா அந்த மரத்தை போய் தொட்டு பார்க்கும்போது அதுல இருந்து ஒரு கிளைய உடைச்சு வில்லன் ஹீரோவை அட்டாக் பண்ணுவான். அப்புறம் என்ன, ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஒற்றை கண் அரக்கணும் அவனோட காலை விட்டுன்னு சிக்னல் கொடுக்க தான் உடம்ப விட்டு அந்த ஒற்றை அரக்கன் தனியா பிரிஞ்சு ஹீரோ ஒரு பக்கத்துலயும் அந்த அரக்கன் ஒரு பக்கத்துலயும் அவனோட காலை விட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவன் ரொம்ப அசால்ட்டா குட்டி கர்ணம்லாம் அடிச்சு எஸ்கேப் ஆயிடுவான். உடம்ப சொல்லல விட்டு ஓங்கி ஒரு உதைக்கும் போது நம்ம ஒத்த கண்ணு அரக்கன் தூள் தூளாகி காத்துல பறகுறான். ஆனா பிரச்சனை கிடையாது, அவன் உடம்பு திரும்ப ஒண்ணு சேர்ந்துரும். அடுத்து ஹீரோவை சாகடிக்கலாம்னு கைய வச்சு குத்தும் போது இத தூரத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒற்றை கண் அரக்கன் சும்மா இருப்பானா, தாங்கிட்டு இருக்க பட்டா கத்தியை தூக்கி போடுவான். நூல் நிலையில வில்ல அதுல இருந்து எஸ்கேப் ஆக அது அங்க இருக்க பாறையில குத்தி லாக் ஆயிடுச்சு. ரெண்டாவது கத்தியை பயன்படுத்தி விட்டலான்னு பார்த்தா வில்லன் இப்ப அதையும் பிடிச்சிட்டான். உடனே ஹீரோ இதான் சாக்குன்னு பாறையில சொருகி இருக்க இன்னொரு வாழை எடுத்து கரெக்டா வில்லனோட தலையை பார்த்து தாவும் போது ஒரு இன்ச்சு விலகிட்டான். வில்லன் சும்மா இருப்பானா, ஹீரோவை இதான் சாக்குன்னு கைய வச்சு ஓங்கி ஒரு குத்து போச்சு. ஹீரோவோட கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது அதான் கிடையாது, நம்ம ஒற்றை கண் அரக்கன் உள்ள போது அதுக்குள்ளேயே நம்ம ஆளை காப்பாத்திடுவான். மறுபடியும் அட்டாக் பண்ண பார்க்கும் போது இந்த முறை வில்லன் ஹீரோவை கையில பிடிச்சிட்டான். உங்க அப்பாவும் இப்படிதான் என் கையால நசுக்கி சாகும் போது கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சான், பாப்போம் இன்னைக்கு நீ எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறன்னு இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அசந்த நேரத்துல நம்ம ஒற்றை கண் அரக்கன் தான் வாழை தூக்கி போட கரெக்டா ஹீரோவை பிடிச்சிருக்க கூடிய அந்த கையில காயம்பட்டு பாதியிலேயே வில்ல அவனை கீழே விட்டுருவான். தக்காளி என்னையே காயப்படுத்துறியா, வரம் பாருன்னு ஒற்றை கடற்கன அலேக்கா தூக்கி தன்னோட 4 கைகளோட பலத்தை பயன்படுத்தி நொடி பொழுதுல அதை தூள் தூளா மாத்திருவான். இதுக்கப்புறம் ஹீரோவை காப்பாத்த யாரும் கிடையாது. வில்ல இதை தனக்கு சாதகமாக்கிட்ட தன்னோட ஒரே ஒரு கூர்மையான நகத்தை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ உடம்பையே குத்தி கிழிச்சிட்டு இருக்கான். நம்மால் ஒரு பக்கத்துல வழியால கதறிக்கிட்டு இருக்கான். இந்த வேதனையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத குட்டி பொண்ணு தாங்கிட்ட இருக்க புல்லாங்குழல் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா வில்லனுக்கு இந்த சவுண்ட கேட்டதுமே ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது, வேணாம் இதை வாசிக்காதன்னு சொல்லுவான். ஆனா அவ அதையெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்ல. சோ கடுப்பானவன் தான் வயித்தை திறந்து டென்டக்கல்ஸ் மாதிரியான ஒன்ன பயன்படுத்தி குட்டி பொண்ணு அலேக்கா தூக்கி தான் வயித்துக்குள்ள லாக் பண்ணிட்டான். கட் பண்ணா இப்ப நிஜ உலகத்துல காட்டுறாங்க. நைனாவும் ஜோவும் அவசர அவசரமா மேல வந்து கவனிக்கும் போது அந்த ஓனர் பையனோட இன்னொரு அடியால் ஒருத்தன் உள்ள போந்து கதை எழுதிக்கிட்டு இருந்த நம்ம ஜாக்க குத்தி போட்டு அங்கிருந்து ஓடி போயிடுவான். அவசர அவசரமா அவனை கொண்டு வந்து மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ஓனர் பையன் வரான். பாரு இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல, உன் கையில இருக்க லேப்டாப்பை கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு, ஏன்னா இதுக்கு மேலையும் என்னால நல்லவனா நடிக்க முடியாது. என்ன ஜோ, நீ கேட்ட கேள்விக்கான பதில நானே சொல்றேன். ஆமா, அந்த ஜாக்கோட அப்பா எனக்கு நெருங்கிய நண்பன். நாங்க ஒன்னா சேர்ந்து உருவாக்கின இந்த கம்பெனி எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணத்தை சம்பாதிக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனா அதுல இருந்து எனக்கு ஃப்ரெண்டுக்கு பங்கு கொடுக்க விருப்பம் இல்ல. சோ வேற வழி இல்லாம அவனோட கதையை முடிக்க வேண்டிய கட்டாயம். அது மட்டும் இல்ல, ஜாக்கு உன்னையும் உன் பொண்ணையும் ஒரு கதாபாத்திரமா வச்சு அந்த கதைக்குள்ள கொண்டு போனான். இந்த விஷயம் உனக்கு தெரிய கூடாதுங்கிறதுக்காக ஜாக் எழுதின எல்லா கதைகளையுமே உன் போனுக்கு வரதுக்கு முன்னாடியே பிளாக் பண்ணிட்டோம். இப்ப கூட டைம் இருக்கு, கொடுக்கற பணத்தை வாங்கிட்டு லேப்டாப்பை ஒப்படைச்சிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிடு. முடியாது, அவன் விட்டுட்டு போன கதையை நான் தான் எழுத போறேன். முட்டாளானி, அவனுக்கு மட்டும்தான் கதையை நிஜமாக்கக்கூடிய பவர் இருக்கு. பயலுக்கு நைனாவும் எனக்கு அப்படி தோணல. ஏன்னா அவன் கதை எழுதுறதுக்கு முன்னாடியே எனக்கு மாய உலகத்தை பத்தி நிறைய இல்யூஷன் வந்துச்சு. சோ அந்த ஜாக்குக்கு இருக்க மாதிரி எனக்கும் பவர் இருக்கு. நான் இந்த கதையை எழுதி முடிப்பேன். ஓனர் பையன் அதையெல்லாம் கேட்காம லேப்டாப்பை பிடுங்கலான்னு பார்க்கும்போது ஜோ சும்மா இருப்பாளா, மண்டை காட்டி 4 அடியை போட்டு அவனை அதே இடத்துல படுக்க வச்சுட்டா. அதுக்கப்புறமா நைனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கதையவே மாத்தி அமைக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கடையில மாய உலகத்துல இருக்க வில்ல ஹீரோவை பார்த்து, இதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாதுன்னு சாகடிக்க போற நேரத்துல கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம கவச வீரன் வந்துட்டான். அதாவது நைனாவோட கதாபாத்திரம், அதுவும் கையில மிஷின் கன்னோட. ஏன்னா இப்ப கதை எழுதக்கூடியது நம்ம நைனா. என்னதான் இது ஒரு மாய உலகமா இருந்தாலும் சரி, இவரோட கற்பனைக்கு ஏத்த மாதிரி மிஷின் கன் மட்டும் இல்ல பீரங்கிய கூட உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன, நிலவரம் கலவரமாகி மிஷின் கண்ணை வச்சு சுடும்போது வில்லன் காயம் பட்டு அங்க இங்கன்னு தாவி குதிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம பக்கத்துல இருக்க மரத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பான். விடாம சுடும்போது நைனா கிட்ட இருந்த தோட்டாக்கள் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. அதனால ரீலோட் பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணும்போது மறைஞ்சிருந்த வில்ல வெளியில வந்து கவச வீரனான நைனாவையே அட்டாக் பண்றான். பயலுக்கு நம்மால தாவி வந்து தாட மேலேயே ஒரு குத்து. வில்ல நிலத்தரு மாதிரி தொப்புன கீழே விழும்போது காயம்பட்டு கீழே கிடக்கிற ஹீரோவை பார்த்து வில்லனோட நெத்தியில இருக்கக்கூடிய கத்தின்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல வருவான். ஆனா முழுசா சொல்றதுக்குள்ளேயே கவச வீரனை வில்ல அடிச்சு பறக விட்டான். செவுத்தோட சிவரா வச்சு டம்மு டும்முன்னு குத்திட்டு இருக்கான். அப்ப தான் பொண்ணு, அப்பா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தக்கூடிய சத்தம் கேட்கும்.
நைனா சும்மா இருப்பாரா? தான் பொண்ணு மேல இருக்க பாசத்தால வில்லனோட மாபெரும் கைகளையே தடுத்து இன்னும் பயங்கரமா அட்டாக் பண்ணுவாரு. இதுக்கிடையில காயம்பட்டு கிடக்கிற ஹீரோவுக்கு அழிஞ்சு போனதா நினைச்ச நம்ம ஒற்றைக்கண் அரக்க இருக்கால, அவனோட பாதி உடம்பு உதவி பண்ண ஆரம்பிக்குது. வேக வேகமா பக்கத்துல இருக்க மரத்துக்கு மேல ஏறி வில்லன் பக்கத்துல வரும்போது அவனோட நெத்தி பகுதியில் இருக்க வாளை இருக்குமா பிடிச்சிருவான். எங்கதான் ஹீரோவுக்கே தெரியுது அந்த வாள் வேற யாரோடதும் கிடையாது, இவனோட சொந்த அப்பா, அதாவது நல்ல தளபதியோடது. இவன் அந்த வாளை இழுக்க ஆரம்பிச்சதுமே வில்லனால வழிதாங்க முடியல, சுருண்டு விழுந்துட்டு இருக்கான். கூடவே கவச வீரனும் ஒன்னா சேர்ந்து ஹெல்ப் பண்ணும்போது ஒரு கட்டத்துல வில்லனோட உடம்பையே ரெண்டா பிளந்தபடி அந்த கத்தி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வந்துரும். இது மூலமா வில்லன் உடம்புக்குள்ள இருந்த அந்த குழந்தைங்க வெளியில வந்து விழ கவச வீரன் அலேக்கா அவளை தாங்கி பிடிக்கிறான். ஒரு வழியா இப்படியோ நல்லபடியா கதையை முடிச்சாச்சு. கூடவே நிஜ உலகத்துல வில்லன் பண்ண தப்புக்காக அவனை காவல்துறையில கோத்து விட்டு கைது பண்ணிட்டாங்க. கதையில வந்தபடி எல்லாமே நடந்து முடிஞ்சாலும் கூட தான் பொண்ணை மட்டும் திரும்ப பார்க்க முடியலையேன்னு ஏக்கத்தோட ஜன்னல் வழியா பாத்துட்டு இருப்பான். அப்ப எதையோ ஒண்ணு பார்த்து வேக வேகமா கீழே ஓடி வராங்க. என்ன யோசிச்சான்னு தெரியல, தான் குழந்தைக்காக இவ சொல்லி கொடுத்த பாட்டு இருக்கும்ல, அதை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாட ஆரம்பிக்கிறான். கண்ணுக்கு முன்னாடி ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை இருக்கும். அங்க 2 குட்டி பசங்க சாப்பாடு வாங்கிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு குட்டி பையன் நம்ம நைனா ஒரு சீன்ல பார்த்த பிச்சைக்கார குழந்தை. ஆனா அவனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு நம்ம நைனா பாடின பாட்டை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா திரும்புறா. அப்பதான் இவனுக்கே தெரியுது 6 வருஷத்துக்கு முன்னாடி நைனா தொலைச்ச பொண்ணுதான் இப்ப கதைப்படி திரும்ப கிடைச்சிருக்கா. இத பார்த்து மனுஷனுக்கு ஆனந்த கண்ணீரு. இதே டைம்ல மாய உலகத்துல இருக்க குட்டி குழந்தை தனக்கு முன்னாடி இருக்க கவச வீரனோட தலை கவசத்தை எடுத்துட்டு, அப்பா என்ன காப்பாத்த ஏன்பா உங்களுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேப்பா. பதில் சொல்ல முடியாம நைனா கதறி அழுக அப்படியே அந்த இடத்துல 2 பேரும் ஒண்ணு சேர்ற மாதிரி காட்டி படத்தை முடிக்கிறாங்க. ஆனா இந்த 2வது பாகத்தோட ஆரம்பத்துல மாய உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு குல்லா மண்டையனை காட்டுறாங்க. ஒரு சின்ன கேம்ப் ஃபயரை போட்டுட்டு பேப்பர்ல எதையோ ஒண்ணு வரைஞ்சுக்கிட்டு இவன் பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிக்கிறான். என்னன்னு, கடவுள் ரொம்ப நயவஞ்சகமான ஒரு ஆளு. ஆரம்பத்துல நான் கேட்ட எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்தவன் கடைசியில என்கிட்ட இருந்து என் அரியணைய பறிச்சான். கடவுள் அப்படிங்கிற அதிகாரத்தை பறிச்சான். டே ஹீரோ, நீ என்ன தொட்டிருக்க கூடாது, நான் அதை எப்பவும் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன்னு புலம்பிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு இந்த வழிப்பறி கொள்ளக்காரங்க இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு சில பேர் வருவானுங்க. குல்லா மட்டையனை அடிச்சு அவங்கிட்ட இருக்க ஓவியங்களை பறிச்சு பணம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பாப்பானுங்க. பணம் இல்ல. அந்த மனுஷன் பாவம் ரொம்ப அப்பாவி போலங்க. கால்ல விழுந்து எப்பா எப்பா எனக்கு இருக்குது அந்த ஓவியங்கள் மட்டும்தான், தயவு செஞ்சு அதை கொடுத்துருன்னு கெஞ்சுவான், கதறுவான். ஒரு வய கூட அதை மதிக்கலையே. ஏய் என்னடா திரும்பியே இருக்க, உன் முகத்தை காட்டுன்னு ரவுடி பசங்கள ஒருத்தன் படார்னு திருப்பும் போது அந்த குல்லா மட்டையனோட முகத்தை பாருங்களேன். எக்ஸாக்டா நாம அந்த சிகப்பு தலைமுடி அரக்கனை பார்த்திருப்போம் இல்லையா, அவனோட முக சாயல் கொஞ்சம் இவனுக்கு இருக்கு. கூடவே அவனுக்கு இருந்த அதே தழுவுகளும் இருக்கு. ஒரு பக்க கண்ணு வேற பளிர்னு மின்னுது. வில்லத்தனமா சிரிச்சவன் மறைச்சு வச்சிருந்த பட்டாக்கத்தை எடுத்து படார் படார்னு ஒரு சில நொடிகள்லயே அங்கிருந்த மொத்த கொள்ளக்கார பயலுங்களையும் போட்டு தள்ளிட்டான். அதோட விடலையே, நான் தான் சிகப்பு தலைமுடி அரக்கன்னு ஒரு டைலாக் வேற விடுவான். அப்படின்னா உண்மையாவே அந்த முதல் பாகத்தோட வில்ல அழியல போலங்க. அவனோட அரக்க உடல் மட்டும் தான் அழிஞ்சிருக்கு போல. இந்த பயபுள்ள எப்படியோ தப்பிச்சு வந்திருக்கான். கண்டிப்பா நான் இழந்த எல்லாத்தையும் திரும்ப நான் எடுத்துப்பேன்னு வில்ல சொல்ல அப்படியே எங்க சீன் கட் பண்ணா இது எல்லாமே மனித உலகத்துல இருக்கக்கூடிய நம்ம ஜாக்கு கண்ட கனவு. ஏற்கனவே சொல்லிருக்கோம் இல்லையா, இந்த படத்துல மாய உலகம் மனித உலகம்னு 2 இருக்கு. மனித உலகத்துல இருக்க வரைக்கும் இவனை நம்ம ஜாக்குன்னு சொல்லுவோம், அதுவே மாய உலகத்துல இருந்தா ஹீரோன்னு சொல்லுவோம். இப்ப தூக்கத்தை விட்டு கண்ண முடிச்ச ஹீரோவும் என்னடா இது, நாம தான் அந்த கதையை முடிச்சிட்டோமே, சம்பந்தமே இல்லாம எதுக்கு மறுபடியும் அந்த சிகப்பு தலைமுடி அரக்கனை பத்தி கனவு வருது. சரி, ஒருவேளை இது வெறும் கனவா மட்டும்தான் இருக்கும், உண்மையை நடக்கவா போகுதுன்னு பையன் யதார்த்தமா ஆன்லைனுக்குள்ள வந்தா நம்மளால இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு எழுதுன கற்பனை கதை இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த முட்டா பேசி காப்பி ரைட்டே வாங்கலங்க. கூடவே இவன் தன்னோட முகத்தையும் காட்டாம மாஸ்க போட்டுக்கிட்டு தான் ஆன்லைன்ல கதையை சொல்லிருப்பா இல்லையா. இத தனக்கு சாதகமாக்குன ஒரு ஃப்ராடு பையன். என்னோட பேரு கெவின், நான் தான் இந்த கதையை எழுதுனேன், இதுக்கான மொத்த ப்ரூஃப் என்கிட்டதான் இருக்குன்னு காப்பி ரைட்ஸை இவன் வாங்கிட்டு நம்ம ஜாக்கோட மூஞ்சில கரிய பூசிட்டான். இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அந்த கெவினோட வாழ்க்கையே மாறி போச்சு. பல லட்சக்கணக்கான மக்கள் அவனுக்கு ஃபேனா இருக்காங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணமும் கொட்டி தள்ளுது. அப்புறம் இன்னொன்னு, இந்த ஃப்ராடுக்கார பைய கெவின் வேற யாரும் கிடையாது. சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஜாக்குக்கு இவனும் ஒரு ஃப்ரெண்டா இருந்திருப்பான். கூடையே இருந்து குளிபறிச்சிட்டான் துரோகி. என்னதான் இவ்ளோ இழப்புகளை கடந்தாலும் கூட நம்ம ஜாக்குக்கு இப்போதைக்கு ஆறுதலா இருக்கக்கூடியது நம்ம நைனாவும் குட்டி பொண்ணு மட்டும்தான். நைனா தான் பொண்ணை கண்டுபிடிச்சதால இப்ப அவரு ஒரு ஃபேமிலியா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு சின்ன ஹோட்டல்ல சமையல்காரரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஜாக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லும் போது, இந்த பாரா பணம் தானே, ஏமாத்தி சம்பாதிக்கிற பணம் யாருக்கிட்டையும் நிலையா நிக்காது, கண்டிப்பா நீ ஒரு நாள் மேல வந்துருவ, இத பத்தி எல்லாம் யோசிக்காத, முதல்ல வேற கதையை எழுத ட்ரை பண்ண. அட ஏங்க நீங்க வேற, அந்த கெவின் மேல என்கிட்ட வந்து எல்லாத்தையும் திருடிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவன் என்ன பண்ண தெரியுமா, நான் தான் அவனோட கதையை என்னோட கதைன்னு போய் சொல்றேன்னு என் மேல ஒரு கேஸ போட்டு மக்கள் முன்னிலையில என்ன ஒரு தப்பான ஆளா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டான். இந்த ஒரு காரணத்தாலேயே எனக்கு எங்க போனாலும் சரி அங்கீகாரமோ மரியாதையோ கிடைக்காது. சரி, நான் உங்களை நாளைக்கு பாக்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப நேரா வீட்டுக்கு வந்தவன் மறுபடியும் லேப்டாப் ஆன் பண்ணி பாக்குறான். கெவின் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் தான் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஒரு கோவத்துல லேப்டாப்பை மூடிட்டு முதல் பாகத்தோட கதை இருக்கு இல்லையா, அதை ஒரு சின்ன புக்கா எழுதி வச்சிருப்பான். அதுல இருக்க விஷயங்களை ஒன் பை ஒன்னா படிச்சு பாக்குறான். இதுக்கு முன்ன நடந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரு சின்ன இல்யூஷனா வந்து போகுது.
ஏதோ ஒரு யோசனையில கண்ணை மூடிட்டு திரும்ப இவன் கண்ணை முடிச்சு பார்த்தா பயபுள்ளைக்கு செம ஷாக்கு. ஏன்னா இவன் இருக்கக்கூடிய இடமே ஒரு மிகப்பெரிய மலையோட உச்சியில. அது கூட பரவாயில்ல, இவன் கனவுகள்ல பார்த்து கற்பனைகள்ல எழுதி வச்ச அந்த மாய உலகம் இருக்கு இல்லையா, எக்ஸாக்டா அந்த இடத்துக்கு இவன் வந்துட்டாங்க. என்ன இது, புக்க படிச்சுட்டு தூங்கிட்டோமோ, அதான் கனவு உலகத்துல இருக்குமோ? இந்த மாதிரி பேசிட்டே அங்க இருக்க கிராமத்தை கவனிக்கும் போது நம்ம ஹீரோ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நைனா இவனை ஷாட்டா கேடி பையன் மைண்ட்ல வச்சுப்போம். அப்புறம் நம்ம மராரக, கடைசியில குட்டி பொண்ணு, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு சில ரவுடி கும்பல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் எதுக்குன்னு பாக்கும்போது உண்மையை சொல்ல போனா அழிஞ்சு போன அந்த வில்ல இருக்கா இல்லையா, ஆக்சுவலா அவங்க கூட மொத்தமா 5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அரசனை சாகடிச்ச விஷயம் தெரிஞ்சு மீதி இருந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் தப்பிச்சு போயிருப்பாங்க. 4வது ஃப்ரெண்டான ஹீரோவோட அப்பாவான தியான்ஜிய அந்த வில்ல பையன் ரொம்ப கொடூரமா சாகடிச்சிருப்பான். இந்த கதைகள் நமக்கு தெரியும் இல்லையா. இப்ப அதுல 2 பேர் தான் இங்க வந்திருக்கானுங்க. ஒருத்தனுக்கு இன்விசிபிள் பவர் இருக்கு, இன்னொருத்தனை குடுமிக்காரன் அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஏன்டா இங்க வந்தீங்க, எதுக்குடா இங்க இருக்க ஆளுங்களை அழிக்க பாக்குறீங்கன்னு கேட்டா, டே ஹீரோ என்ன நினைச்சிட்டு இருக்க, இங்க இருக்க மக்கள் எல்லாருமே அந்த வில்லன் பேச்சை கேட்டு நிறைய தப்புகளை பண்ணிருக்காங்க. நாளை பின்ன திரும்ப அதே தப்ப பண்ண மாட்டாங்கன்னு என்னடா நிச்சயம், முதல்ல வழியை விட்டு விலகு, இவங்க கதையை முடிக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். ஐயோ, அது நான் இருக்க வரைக்கும் நடக்காது. இதோ பாரு, அந்த கேடி பையன் இவரு கூட அந்த வில்லனோட ராணுவத்துல இருந்த ஒரு ஆள் தான். ஆனா இப்ப திருந்தி எங்க கூட ஒன்னா சேர்ந்து நல்ல விஷயங்களுக்காக சண்டை போடுறாரு. கண்டிப்பா இங்க இருக்க மக்களும் பயத்தால தான் இது எல்லாத்தையும் பண்ணிருப்பாங்க. அதனால சண்டை போடாம இங்க இருந்து கிளம்பு. அப்பவும் அந்த பயலுங்க முடியாதுன்னு வம்பா நிப்பானுங்க. இங்கதான் சடனா வானத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. அண்ணாந்து பாக்கும்போது டிராகன் வடிவத்துல பறக்கக்கூடிய பலூன்கள்ல சொர்ணாக்கா ஒருத்தி ஸ்வைங்னு பறந்து வந்துட்டு இருக்கா. அதாங்க அந்த வில்லனோட சேர்த்து 5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்கன்னு சொன்னோம்ல, அதுல 5வது ஃப்ரெண்டு தான் இவ. இவ்வளவு நாளா வில்லனை பார்த்து பயந்து அமைதியா இருந்தவ இப்பதாங்க தான் ஆளுங்க கூட ஒன்னா சேர்ந்து ஹீரோவுக்கு உதவி பண்றதுக்காக இங்க வந்திருக்கா. பாருங்க, நீங்களும் நானும் அக்கா தம்பி மாதிரி பழகிட்டோம். சண்டை வேணாம், சமாதானம். ஒழுங்கா போறீங்களா இல்ல மண்டை மேல வெடிகுண்ட போடவான்னு மிரட்டுவா. அவ்வளவுதான், இன்விசிபிளும் குடும்பிக்காரனும் வாடி உன்னை நான் இன்னொரு நாள் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க. இப்ப நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஜாக்க பார்த்துட்டு, ஆமா என்ன நடக்குது இங்க, இந்த சொர்ணாக்கா பத்தி நான் கதைகள்ல எழுதணும்னு நினைச்சிருக்கேன், ஆனா நான் ஒரு முறை கூட புத்தகத்துல எழுதவே இல்லையே. அப்படி இருக்கும்போது இவ எப்படி கதைக்குள்ள வந்தான்னு இவனுக்குள்ள ஒரு குழப்பம். ஓஹோ, அப்படின்னா நீதான் இவங்க எல்லாரையும் படைச்ச கடவுளான்னு இன்னொரு வாய்ஸ் கேக்குது. அட யாரா அவன் எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுன்னு பின்னாடி பார்த்தா அது நம்ம வில்ல. எக்ஸாக்டா நம்ம ஜாக் வேற ஹீரோ மாதிரியே இருக்கான்ல. சோ வில்லன் ஓடி வந்து டப்புன்னு அந்த பையல அடிச்சு போட்டு, உண்மை சொல்லு, நீ யாரு, எப்படி இங்க வந்த, ஆளும் பார்க்க வித்தியாசமா இருக்க, நீ கடவுள் தானே? யோ யோ, எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாத. ஒரு வகையில நீ சொல்ற மாதிரி நானும் கடவுள் தான். இந்த மாய உலகம் நீ அந்த ஹீரோ கேடி பையன் குட்டி பொண்ணு சொர்ணாக்கான எல்லாத்தையும் உருவாக்கணவனா, உன்னோட அழிவு அந்த ஹீரோவோட கையால நடக்கணுங்கிறத எழுதி வச்சதும்னா. ஓஹோ, அப்படின்னா நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கான காரணமே நீதானா? உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்னு படார்னு இந்த பயலோட கையை பிடிக்கும் போது, இதுக்கு முன்னாடி ஜாக்கு இந்த மனித உலகத்துல என்னெல்லாம் பார்த்தானோ, கனவுகள்ல என்னெல்லாம் நடந்துச்சோ, அது எல்லாமே நொடி பொழுதுல இந்த வில்லனோட கண்ணுக்கு தெரிஞ்சு போயிடும். ஒரு நிமிஷம் ஜாக்குக்கு இது எதுவுமே புரியல. என்ன இது தொடுதல் மந்திரம் உனக்கு எப்படி வந்துச்சு, இது ஹீரோவோட அப்பாவுக்கு சொந்தமான பவராச்சே. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது தான் ஜாக்கு கவனிக்கிறான், இவங்க பண்ண அலப்பறையில இவன் கையில இருந்த போன் பக்கத்துல இருக்க பாறையில போய் விழுந்து இவங்க பேசிட்டு இருந்த எல்லாமே அதுல வீடியோவா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப வரைக்குமே இந்த ஜாக்கு இது எல்லாம் வெறும் கனவு நினைச்சிட்டு இருக்கான். உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது, ஆனதை பாத்துக்கோன்னு தெனாவட்டா பேசுவான். ஒரு கோவத்துல வில்லனும் படார்னு ஜாக்கோட கழுத்தை அப்படியே விட்டுடுவாங்க. கண்ண முழிச்சு பார்த்தா இதெல்லாம் உண்மையாவே கனவு. நம்மால இன்னும் பெட்ல தான் இருக்கான். ஆனா புரியாத புதிர் என்ன தெரியுமா, இவன் கனவு உலகத்துக்கு கொண்டு போன அந்த போன் இருக்கு இல்லையா, அது இப்ப நிஜ உலகத்துல காணோம். கண்டிப்பா இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நேரா நைனா அப்புறம் குட்டி பொண்ணை பார்த்தவன், நான் தூக்கத்துல மாய உலகத்துக்கு போனேன். அங்க ஒண்ணு என் உருவத்திலேயே என்ன அப்புறம் குட்டி பொண்ணு, லாஸ்டா அந்த சிகப்பு தலைமுடி அரக்கன் வில்ல அவன் மனுஷ உருவத்துக்கு மாறிட்டான் போல. இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தேன். அங்க என்னோட செல்போனை கூட தொலைச்சிட்டேன். நிஜ உலகத்துல நான் கண்ணு முழிக்கும் போது எவ்வளவு தேடி பார்த்தாலும் கூட என்னால என் போனையும் கண்டுபிடிக்க முடியல. சிரிச்சுக்கிட்டே நைனாவும், அட என்னப்பா காமெடி பண்ணிட்டு இருக்க, இந்த பாரு எங்கயாவது தெரியாதனமா போனை தொலைச்சிருப்ப, மத்தபடி எதுவும் இருக்காது. இப்போதைக்கு தோ இந்த போனை யூஸ் பண்ணிக்கோன்னு தான் போனை எடுத்து ஜாக்கு கிட்ட கொடுக்குறாரு. அப்ப சடனா அந்த இடத்துக்கு நம்ம ஜாக்கு கிட்ட இருந்து கதையை திருடினா பாத்தீங்களா கெவின், அவன் உள்ள வரான். ஏ நந்தா நீ எப்படி இருக்கன்னு கேப்பான். அவ்வளவுதாங்க, கூட இருக்க நைனா கடுப்பாயிட்டு, ஏண்டா டேய் திருட்டு வேலையெல்லாம் பாத்துட்டு நல்லா இருக்கியான்னு கேள்வி வேற கேக்குறியா, இந்தா வச்சுக்கோன்னு படார் படார்னு மூஞ்சி மேலேயே கும்மாங்குத்து குத்திட்டு இருக்காரு. பொல பொலன்னு மூக்குல இருந்து ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. உடனே அந்த கெவினை பாருங்களேன், அப்பா என்ன மன்னிச்சிருப்பா, நான் இங்க வந்தது உன் கூட சண்டை போட கிடையாது. பணம் என்னப்பா பணம், பழக்க வழக்கம் தான் முக்கியம். நான் பண்ண தப்புக்கெல்லாம் வருந்தி திருந்தி தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். சரி இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிற, இந்த பாரு நீ எழுதின முதல் பாகத்தை நான் வித்துதான் இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கேன். ஆனா மக்கள் எல்லாருமே 2வது பாகத்தை எதிர்பார்க்கறாங்க. என்னால கண்டிப்பா அதை எழுதி முடிக்க முடியாது. உன்னோட உதவி தேவை. நீ கதை எழுதி கொடு, அதுக்காக நான் உனக்கு பணம் கொடுக்குறேன். நீ மனசு வச்சா திரும்ப 2 பேருமே பார்ட்னர்ஸா ஒன்னா வேலை பார்க்க முடியும். உடனே நைனா பாருங்களேன், தோடா மறுபடியும் ஏமாத்துறது
ஏமாத்துறதுக்கு சபையா நடிக்கிற? நீ அவ்வளவு நல்லவனா இருந்தா இந்த கதை உனக்கு சொந்தமானதில்ல, நீ ஏமாத்தி தான் வாங்கினேன்னு உன்னோட ஆடியன்ஸ் கிட்ட சொல்றா. எல்லாரும் பாக்குற வகையில நீ அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் உன்னால படம் முடிஞ்சு அப்படின்னா மேபி அவன் உன் கூட ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்பான். அட இதுல என்னங்க இருக்கு, தாராளமா கேக்குறேன்னு இந்த கெவின் தன்னோட சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் எல்லாத்துலயுமே நான் இந்த கதைகளோட உண்மையான ஆசிரியர் கிடையாது, இந்த கதை எல்லாமே ஜாக்கோடது, அவங்கிட்ட இருந்து திருடிதான் நான் இது எல்லாத்தையும் சம்பாரிச்சேன் அப்படி இப்படின்னு போட்டு விட்டான். அவ்வளவுதாங்க. இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜாக்குக்கு இந்த பையன் மேல நம்பிக்கையே வருது. கடைசியில கெவினும் இந்த பாரு என்னால பண்ண முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் முடிவு உன் கையிலன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பிட்டான். ஒரு குழப்பத்தோடயே ஜாக் நேரா வீட்டுக்கு வருவான். அப்ப பாருங்க இவனுக்கு முன்னாடி அந்த வில்ல பையன் இருக்கா இல்லையா, அவனோட இல்லூஷன் தெரியுது. ஒரு சின்ன கம்பாரிசன் என்னன்னா, வில்லனுக்கு தான் இழந்து போன தான் நகரம் வேணும், கடவுள் அப்படிங்கிற அதிகாரம் வேணும், அதே மாதிரியே இங்க இருக்க நம்ம ஜாக்குக்கு தனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், மக்கள் தன்னை மதிக்கணுங்கிற எண்ணத்துல இருக்கான். சோ ரெண்டு பேரோட தேவையும் ஒரு வகையில ஒன்னா தான் இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா மனித உலகத்துல நம்ம ஜாக்கோட கதாபாத்திரம் அப்படியே அந்த மாய உலகத்துல வில்லனோட கதாபாத்திரமா மாறுது. லைட்டா கதை குழப்பற மாதிரி தான் இருக்கும், ஆனா போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். கட் பண்ண அடுத்த சீன்ல இப்ப அந்த கெவின் சொன்ன விஷயத்தை பத்தி ஜாக்கோ நைனா கிட்ட வந்து சொல்லும் போது, ஏண்டா என்னடா பெரிய பணம், இந்த பாரு நீ கஷ்டப்பட்டா கண்டிப்பா உன்னால இதை விட நிறைய சம்பாதிக்க முடியும், அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுக்காத. ஆனா இப்ப இந்த ஜாக்குக்கு சுயநலம் அதிகம், அதனாலயும் என்னமோ தெரியல. யோ என்னையா பேசுற, நீ ஒரு தமத்தொண்டு ஹோட்டலை வச்சு ஏனோ தானும் பொண்ணு கூட பொழப்ப நடத்துற, என்னால இனிமே ஒருத்தனை நம்பி எல்லாம் வாழ முடியாத, எனக்குன்னு ஒரு பேரும் புகழும் வேணும், நான் இந்த வேலையை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா பேசிட்டு ஜாக்கு கிளம்பிட்டான். இவன் ஒரு பக்கத்துல கதை எழுத ஆரம்பிக்கிறான். சீன் அப்படியே மாய உலகத்துக்கு போகுது. ஒவ்வொரு நாளுமே சண்டை பயிற்சி எடுப்பாங்க. அதுவும் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, கிட்டத்தட்ட 5000 நாள்களா இந்த பயிற்சி நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த தூரத்துல உட்கார்ந்த நம்ம குட்டி பொண்ணு பாத்துட்டு இருக்கும் போது மர இருக்க பக்கத்துல வந்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஊர் மக்கள் ஒரு வதந்தியை பரப்புனாங்க, அதாவது அந்த வில்ல சிகப்பு முடி அரக்க இருக்கால, அவனை போலவே தலைமுடி வச்சிருக்க கூடிய ஒரு ஆளை இந்த ஊருக்குள்ள பாத்தாங்களாம். ஒருவேளை அவன் திரும்ப உயிரோட வந்திருப்பானோ. என்ன பேசிட்டு இருக்க நீ, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அந்த மிகப்பெரிய அரக்கனை அழிச்சதுக்கு அப்புறமா அவன் உடம்ப கூட அங்கேயே யாரோ எரிச்சிட்டாங்க. ஆமா எரிச்சிட்டாங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனா யார் எரிச்சாங்க அதுக்கான பதில் தான் தெரியல. இந்த மாதிரி பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டான். அடுத்து என்ன, நம்ம கேங்ல இருக்க மொத்த பேருக்கும் அல்ல இல்ல இவன் எப்படா உயிரோட வந்தான்னு வாயை பொழுகிறானுங்க. கூடவே நொடி பொழுதுல நம்ம ஹீரோ சண்டை ஆரம்பிக்கிறான். ஒருத்தர் ரெண்டு பேர் அட்டாக் பண்ணா பரவாயில்ல, 4 பேரு அந்த ஒத்த வில்லனை போட்டு அட்டாக் பண்ணுவானுங்க. அங்க எங்கன்னு குட்டி கண்ணம்லாம் அடிச்சு அந்த பயலும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறான். ஆனா ஒரு கடத்துக்கு மேல சின்னதா பிளான போட்டவன் குடு குடுன்னு ஓடி வந்து நம்ம குட்டி பொண்ணு கழுத்துல கத்திய வச்சு லாக் பண்ணிட்டான். சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா நீ எப்படி திரும்ப உயிரோட வந்த? பரவாயில்ல, இது ஒரு நல்ல கேள்வி. ஒருவேளை இது கடவுளோட விருப்பமா இருக்கலாம். கடவுளா? யார பத்தி பேசிட்டு இருக்க? ஒன்னா என்ன, நம்ம எல்லாரையும் உருவாக்கின கடவுளை பத்தி. ஏன் நேத்து கூட நான் அந்த கடவுளை பார்த்தேன், உனக்கு கூட என்னால காட்ட முடியும்பா. இந்த மாதிரி சொல்லிட்டு கையில இருந்த கத்திய கீழே போட்டுட்டு குட்டி பொண்ணை எதுவும் பண்ணாம விட்டுருவான். ஒரு சந்தேகத்துல ஹீரோ வாழை நீட்டும் போது, அவசரப்படாத, நான் உனக்கு கடவுளை காட்டுறேன், இந்த மாய உலகம் என்னவா மாறப்போகுதுங்கிறத நான் பார்த்தேன், அதை நீயும் பார்க்கணும்ல. இந்த மாதிரி பேசும்போது சடனா ஹீரோவுக்கு ஒரு இல்லூஷன், அதுல இந்த ஒட்டுமொத்த மாய உலகமும் கொஞ்சம் கொஞ்சமா அழியிற மாதிரியும், கேடி பையன், குட்டி பொண்ணு, அப்புறம் அந்த மர அரக்க, இவங்க எல்லாருமே ஒன் பை ஒன்னா இறந்து போகிற மாதிரியும் தெரியுது. இப்பவாச்சும் நீ என்ன நம்பி ஆகணும், கடவுள் தான் நாம வாழணுமா சாகணுமாங்கிறத முடிவெடுக்க போறாரு. கொஞ்சமாச்சும் நினைச்சு பாரு, உன் கூட இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இந்த உலகமே வெறும் குப்பையா மாறி போயிடும். அதனாலதான் என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. ஒருவேளை அந்த கடவுளை தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சா நாம அந்த கடவுளையே அழிச்சு வரப்போற ஆபத்தை தடுக்க முடியும். நீ கடவுள் இல்லன்னு சொல்லுவ, ஆனா அந்த கடவுள் இருக்காருங்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஆதாரமே இருக்குன்னு துணிக்குள்ள சுருட்டி வச்சிருந்த ஏதோ ஒன்னு எடுத்து இந்த பையன் வெளியில காட்டுறான். பிரகாசமான வெளிச்சம் மட்டும் தான் தெரியுது, ஆனா அது என்னங்கறத தெளிவா காட்டல. கூடவே இந்த மாய பொருள் தான் கடவுள் கிட்ட நம்மள கூட்டிட்டு போகுங்கிறான். இருந்தாலும் கேடி பையனும் மர அரக்கணும் இந்த விஷயத்த நம்புற மாதிரியே இல்ல. அந்த வில்லனை சாகடிக்கலாங்கிற முடிவுக்கு வராங்க. போதாத குறைக்கு வில்ல மேல கொலவெறியோட இருக்கக்கூடிய இன்விசிபிள் அப்புறம் அந்த குடுமிக்காரனும் இங்க வந்துட்டானுங்க. கேடி பையனும் மர அரக்கணும் மட்டும் தான் இங்க இருக்காங்க. ஹீரோவையும் குட்டி பொண்ணையும் காணோம். வந்தவனுங்க வில்லனை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, ஏற்கனவே குட்டி பொண்ணு ஹீரோவும் அந்த வில்ல பையனை ஒரு போட்ல ஏத்திட்டு கடவுளை தேடி கண்டுபிடிச்சு அழிக்க போறோம்னு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்பிட்டானுங்க. வில்ல சொல்லக்கூடியது உண்மையா பொய்யான்னு தெரியல, ஆனா வரக்கூடிய ஆபத்துல இருந்து நம்ம ஆளுங்களை காப்பாத்தணும் அப்படின்னா இது மட்டும் தான் ஒரே வழி. கூடவே இவன் பார்த்த இல்லூஷனை பத்தி தான் கூட்டாளிகள்கிட்ட ஒரு வார்த்தை கூட இவன் சொல்லல. அதுக்கப்புறம் படகும் கொஞ்சம் கொஞ்சமா கிளம்ப ஆரம்பிக்குது. அப்பதான் இந்த வில்லன் கிட்ட என் அப்பா பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்கும் போது, அந்த பயபுள்ள உனக்காக தான் ஒரு சின்ன ஓவியத்தை உருவாக்கி வச்சிருக்கேன்னு கையில
ஒரு பேப்பரை கொடுக்கறான். சில வருஷங்களுக்கு முன்னாடி 5 மாவீரர்கள் இந்த மாய உலகத்தோட ராஜாவுக்கு காவலாளிகளா இருந்தாங்க. அதுல ஒருத்தனான வில்ல பதவி ஆசையில ஏதோ ஒரு சில மந்திர தந்திரங்களை கத்துக்கிட்டு கைவிடப்பட்ட கடவுளோட ராட்சச உடலை தனக்கு சொந்தமாக்குனானா. இதுல ஒருத்தரான ஹீரோவோட அப்பாவான தியான்சி எல்லை பகுதியில காவலுக்கு போன நேரம் பார்த்த ராஜாவை திட்டம் போட்டு இந்த வில்ல பையன் மொத்தமா அழிச்சிட்டான். இவனை எதிர்க்க தைரியம் இல்லாத சொர்ணாக்கா, இன்விசிபிள், லாஸ்டா அந்த குடுமி, இவங்க 3 பேருமே தப்பிச்சு போயிருக்காங்க. ஆனா தான் உயிரையே துச்சமா நினைச்ச ஹீரோவோட அப்பா மட்டும் அந்த வில்லனுக்கு எதிராக மிகப்பெரிய போர் தொடுத்த கடைசியில தான் உயிரையும் விட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஒட்டுமொத்த நகரமும் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சுன்னு வில்ல இந்த பேப்பர்ல படமா வரைஞ்சு வச்சிருக்கான். கட் பண்ணா மனித உலகத்துல இருக்க ஜாக்க காட்டுறாங்க. தான் இது வரைக்கும் எழுதின கதையை கெவின் கிட்ட காட்டும் போது, டேய் கதை சூப்பரா இருக்கே, ஆமா அந்த வில்ல ஹீரோ கிட்ட எந்த மந்திர பொருளை காட்டினா, அதை பத்தி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல இப்போதைக்கு எனக்கு எந்த ஐடியாவும் தோணல. ஆனா ஒருவேளை நான் கனவு காணும் போது அந்த உலகத்துக்குள்ள என்னோட போனை கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. ஆனா கனவு விட்டு கனமுழிக்கும் போது அந்த உலகத்துக்குள்ளேயே என் போனை விட்டுட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. உடனே கெவினுக்கு ஒரு ஐடியா, ஏண்டா இது நல்ல விஷயமாச்சே, நாம ஏன் அந்த செல்போனையே மாய உலகத்துல இருக்க ஆளுங்களுக்கு முன்னாடி ஒரு மந்திர பொருள் மாதிரி காட்டக்கூடாது? கதையிலையும் இந்த விஷயத்த மாத்தி அமைச்சோன்னு வையேன், மக்களுக்கும் இது பிடிக்க ஆரம்பிக்கும். ஏண்டா கனவு உலகத்துல எப்படா செல்போனு? இதெல்லாம் லாஜிக்காவே இருக்காது. இந்த பாரு படம் ஃபுல்லா மேஜிக்கா இருக்குப்பா, இதுல லாஜிக் எல்லாம் பார்க்க கூடாதுன்னு இவன் கொடுத்த அட்வைஸை கேட்டு நம்ம ஜாக்குக்குமே சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துருவான். இந்த பாருங்க மக்களே, படத்துல எல்லாமே 2 கேரக்டர்ஸா இருக்கு. ஒருவேளை கேரக்டர்ஸோட பேரை மாத்தி சொன்னேன் அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. கட் பண்ணா மாய உலகத்துல நம்ம ஹீரோவும் குட்டி பொண்ணும் வில்லனை கூட்டிட்டு படகுல போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ ஒரு காட்டு பகுதிக்குள்ள பொறுமையா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எந்த பக்கத்துல போகணும் போக கூடாதுன்னு அவங்க கையில இருக்கக்கூடிய அந்த செல்போன் இருக்கு இல்லையா, இப்ப அதுதான் வாய்ஸ் மூலமா 1 by 1 சொல்ல ஆரம்பிக்குது. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்த திடீர்னு அங்க இருக்க ஒரு வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான அலறல் சத்தம் கேக்குது. வேக வேகமா 3 பேருமே அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது மின்னல் வேகத்துல இந்த குடுமிக்காரன் இருக்கா இல்லையா, அவன் கையில வெப்பனோட பில்டிங் எல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டாங்க. என்னப்பா ஹீரோ, நீ அந்த வில்லனை கூட்டிட்டு போயிட்டு கடவுளை அழிச்சு இந்த மாய உலகத்தோட அரசனா நீ மாறலாம்னு நினைக்கிறியா? டே குடுமி, எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்ல. சரி அப்படின்னா அந்த வில்லனை என்கிட்ட ஒப்படைச்சிரு, உங்க அப்பனையும் அவன் தானப்பா கொன்னா. இல்ல என்னால முடியாதுன்னு ஹீரோ சொல்லும் போது குடுமிக்காரன் சும்மா இருப்பானா, சண்டைக்குள்ள இறங்குறான். நம்ம குட்டி பொண்ணு அளவுல வேணா சிறுசா இருக்கலாம், ஆனா இந்த பைபிள்ல வில் வீசுறதுல ரொம்ப திறமையான ஆளு. குரங்கு விட மோசமா தாவி வில் அம்புகளை வீசிட்டு இருக்கா. ஆரம்பத்துல குடுமிக்காரன் அதையெல்லாம் தடுத்தாலும் கூட நம்ம குடுமிக்காரனும் ஹீரோவும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது அவனால தாக்கு பிடிக்க முடியல. ஒரு கட்டத்துல ரத்தம் சொட்ட சொட்ட வில்ல சுருண்டு கீழே விழுந்துட்டான். ஏன் நம்ம ஹீரோவுக்குமே அடிபட்டு போச்சு. இத சாதகமாக்கன குடுமி குட்டி பொண்ண போட்டு தள்ளலான்னு கிட்ட ஓடி வருவான். போச்சுரா கருமாதி கன்ஃபார்ம்னு நினைக்கும் போது கரெக்டா அங்க இருக்க கதவை எல்லாம் உடைச்சு தள்ளிட்டு கேடி பையனும் மரம் அறுக்கணும் வந்துட்டானுங்க. அப்புறம் என்ன சம்பவம் தான், அந்த குடுமைக்காரனை போட்டு அடி அடி நடிக்கிறானுங்க. சொல்ல போனா இவனுக்குமே தான் உடம்ப கல்லா மாத்தக்கூடிய பவர் இருக்கு. எல்லா விதமான தாக்குதலையும் தொடர்ந்து தடுத்தாலும் கூட இவனோட வீக்னஸே இவனோட கண்கள் தான். 2 அடியை போட்டதுமே பையன் வீக் ஆயிட்டான். மரம் அறுக்க தான் பவர்ஸ வச்சு அந்த பயல அசையாம லாக் பண்ணிப்பான். கேடி பையன் ஓடி வந்து கைய பார்த்து ஒரு விட்டு விட்டுவான் பாருங்க. ஒரு பக்க கை காலி ஆயிடுச்சு. இத தனக்கு சாதகமாக்கனவில்ல, தனக்குள்ள இருக்க பவர்ஸ வச்சு தான் தலைமுடியால அந்த பய உடம்ப மொத்தமா லாக் பண்ணிட்டான். ஏன் ஒரு கிட்டத்துல அவன் அப்படியே மொத்தமா முழுகிட்டாங்க. இப்ப இவன் சாப்பிட்டாலையா, அதனாலேயே அந்த குடுமிக்காரனுக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே அப்படியே இவனுக்கு வந்துரும். இத பார்த்து பயந்து போன கேடி பையன், டேய் நல்லா உத்து பாரா, அவனுக்குள்ள பவர்ஸ் இருக்கு, இருந்தும் எதுக்காக கடவுளை அழிக்கிறதுக்கு நம்மள கூட்டிட்டு போனோம்? ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, ஒழுங்கா சொல்றத கேளு. இவன் கதையை எங்கேயே முடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு இங்க இருந்து கிளம்பிடலாம்டா. எனக்கு புரியல, அந்த வில்லன் இல்லூஷன்ல அப்படி உனக்கு என்னத்தை தான் காட்டினா? யோ கேடி, நம்ம எல்லாருமே சாகுற விஷயத்த நான் பார்த்தேன். மாய உலகத்தை காப்பாத்தணும் அப்படின்னா நாம கடவுளை அழிச்சாகணும். இப்ப இவங்க பேசக்கூடிய இதே டைம்ல மனித உலகத்துல நைனாவை காட்டுறாங்க. ஜாக்க பார்த்து, இந்த பாரு உன் கதையெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த கெவின் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. அவன் வார்த்தைகளை எப்பவும் நீ நம்பாத. இந்த மாதிரி நல்ல அட்வைஸ் தான் கொடுப்பாரு, ஆனா அந்த முட்டா பேச பாருங்களேன். யோ என்னையா பேசிட்டு இருக்க? இந்த பாரு அவனா முன் வந்து எல்லார் முன்னிலையிலயும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கான். சரி அது கூட பரவாயில்ல, நீ என்ன நல்லவனா? முதல்ல நீ என்ன கொல்ல வந்த ஆள் தானே, இப்ப நல்லவனா மாறி திருந்தி தானே வாழ்ந்துட்டு இருக்க. சோ உன் மேல இருக்க அளவு நம்பிக்கை எனக்கு அவன் மேலையும் இருக்குங்கிறான். ஒரு நிமிஷம் ஜாக் பேசுற விஷயம் நைனாவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. பதிலே பேசாம அங்கிருந்து சோகமா கிளம்பிடுவாரு. கட் பண்ணா மறுபடியும் மாய உலகத்துல நம்ம ஹீரோவும் கேடி பையனும் பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல, இப்ப அந்த இடத்துல பயங்கரமான பனி புயல் வீச ஆரம்பிக்குது. உடனே வில்லனும், எப்பா மர அரக்கா, தயவு செஞ்சு இந்த குட்டி பொண்ணு யாருக்கும் தெரியாத அளவுக்கு பாதுகாப்பா மறைச்சு வச்சுக்கோ, நாங்க இத பாத்துக்கிறோன்னு 3 பேரும் சண்டைக்குள்ள இறங்குறானுங்க.
அப்ப இந்த புயல் காத்துக்கு மத்தியில கண்ணுக்கே தெரியாம இன்விசிபிள் பவரோட அந்த இன்விசிபிள் இருக்கான் இல்லையா, அவனும் அவனோட கூட்டாளிகளும் சண்டைக்கு வந்திருக்கானுங்க. மறைஞ்சு மறைஞ்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஒண்ணுக்கு சலைச்சதல்ல மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல நம்ம நைனா ஹீரோவை காப்பாத்துறேங்கிற பேர்ல இன்விசிபிள் பக்கமா தான் கோடாரிய வீசுவாரு. இத தனக்கு சாதகமாக்கின மத்த அல்லக்கைங்க கரெக்டா இடுப்ப பார்த்து 2 கூர்மையான கம்பிகளை ஏத்திட்டானுங்க. அதுவும் கயிறோட கட்டி தரன்னு பின்பக்கமா இழுக்க ஆரம்பிக்கிறானுங்க. சொல்ல போனா இந்த விஷயத்த இந்த வில்ல பையன் மரத்துக்கு மேல உட்காந்து குத்த வச்சு பாத்துட்டு இருக்கான். ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் கூட இந்த பயபுள்ள அதை பண்ணல. பாவம் ஒரு கட்டத்துக்கு மேல கேடு பயணம் குத்தி இருந்த கத்தியெல்லாம் புடுங்கி போட்டுட்டு அல்ல கைகளை பொழந்து கட்டிட்டான். இவரு காயம்பட்ட விஷயத்த பார்த்த நம்ம ஹீரோ பையன் சும்மா இருப்பானா, இன்விசிபிளுக்கு சொல்லட்டி மண்டை காட்டி ஒரு அடி. வேக வேகமா கேடு பையனுக்கு என்னாச்சுன்னு வந்து பாக்கும்போது அளவுக்கு அதிகமான ரத்த போக்கு. இந்த பாரு, கண்டிப்பா எப்படியா இருந்தாலும் நான் இறந்து போயிடுவேன். என்ன காப்பாத்த முயற்சி பண்றதுக்கு பதிலா என் பொண்ணு மர ரக்கணுங்க வந்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்கள என்ன இந்த நிலைமையில பார்க்க விடாதன்னு தடுக்க சொல்லிடுவான். அதே டைம்ல வில்லனை பாருங்க, அந்த இன்விசிபிள் இருக்கான் இல்லையா, அவனை வளைச்சு பிடிச்சு அவனுக்குள்ள இருந்த பவர்ஸ மொத்தமா இவன் எடுத்துக்கிட்டு வாயில போட்டு லபக்கன்னு முழுங்கிட்டான். கூடவே ஹீரோ குட்டி பண்ண தடுக்கும் போது, அங்கிள் பலிய விடுங்க, எங்க அப்பாவுக்கு என்னாச்சுன்னு நான் பாக்கணும். இல்ல செல்லோ நீ பார்க்க கூடாது. இந்த மாதிரி இவங்க ஆர்கியூ பண்ணக்கூடிய சின்ன கேப்ல அங்க உட்கார்ந்துட்டு இருந்த கேடி பையன் இல்லையா, அவன் பொடி நடையா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. இவங்களும் பயந்து போய் அந்த இடம் ஃபுல்லா தேடி பார்ப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் கேடி பையனை கண்டுபிடிக்கவே முடியல. கட் பண்ணா மனித உலகத்துல இப்ப நடந்த எல்லாத்தையுமே ஒரு கதையா ஜாக் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிருப்பான் போல. இத படிச்சா நம்ம குட்டி பொண்ணும், யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, எப்போ நீ கதை எழுதினாலும் சரி அது நல்லா இருக்கா இல்லையான்னு முதல்ல என்கிட்ட அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தானே அப்லோட் பண்ணுவேன். இப்ப என்ன டைரக்டாவே போட ஆரம்பிச்சுட்ட. முக்கியமா கேடி பையனை கொண்டிருக்க, எதுக்கே அப்படி எல்லாம் பண்ற, நீ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டேன்னு சொல்லும் போது ஜாக்கால திரும்ப எதுவுமே பேச முடியல. இந்த பாரு, நான் போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஒருவேளை நீ இந்த புத்தகத்தை வெளியிட்டு நீ வாழ்க்கையில ஜெயிச்சாலும் உனக்கு பிடிச்ச எல்லாரையும் நீ கண்டிப்பா இழந்துருவியோன்னு பயமா இருக்கு. யோசிச்சு முடிவெடுன்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு கிளம்பிடுவா. கட் பண்ணா மாய உலகத்துல நம்ம குட்டி பொண்ணு கடுப்பாயிட்டு, இந்த பாரு, நடந்த எல்லாத்துக்கும் அங்க உட்கார்ந்துருக்கானே அந்த வில்லன் தான் காரணம். நீ வழிய விடுவாதியார, அவனை நான் முடிக்கிறேன். இல்ல நீ சின்ன பொண்ணு, இங்க என்ன நடக்குதுங்கிறது உனக்கு புரியாது. யோ என்னையா நீ பேசிட்டு இருக்கன்னு ஒரு கோவத்துல இவ கைய நீட்டும் போது தெரியாதனமா கத்தி ஷோல்டர்ல படுறோம். அங்கிள் என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு பண்ணல. பதிலே பேசாம ஹீரோ கிளம்புறான். கூடவே குட்டி பொண்ண ஒழுங்கா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு மராரக்கனையும் அங்க இருந்து அனுப்பி வச்சிருவான். கட் பண்ணா மனித உலகத்துல ஜாக் மறுபடியும் கதை எழுத ஆரம்பிக்கிறான். மாய உலகத்துல இருக்க வில்லன் கிட்ட செல்போன் இருக்குல்ல, அதுதான் கடவுள் எங்க இருக்காருங்கிற மாதிரி ஒன்பை ஒன்னா வழிகாட்டிட்டு இருக்கு. நீண்ட நேரமா பயணம் பண்ண நம்ம ஆளுங்க கடைசியில ஒரு பெரிய இயந்திரத்தை கவனிக்கிறாங்க. அதோட மேல் பகுதியில ஒரு பெரிய குகையும் இருக்கு. சடனா வில்லனும் நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவான். என்னடா திருப்பி பார்த்தா நம்ம குட்டி பொண்ணும் மர இருக்கணும் இவ்வளவு நேரமா பதுங்கி பதுங்கி பின்னாடியே வந்திருக்கானுங்க. அடி பாவி, நீ இங்க நடி பண்றன்னு கேட்டா அந்த வில்லனை நான் கொல்லணும்னு சொன்ன, நீ கேட்கல, அதனாலதான் உதவிக்காக ஆட்களை கூட்டிட்டு வந்தேன்னு. இந்த புள்ள வானத்துல ஒரு அம்ப விட்டதும் போதும் நம்ம சொர்ணாக்கா இருக்காங்க இல்லையா, அந்த புள்ள பறக்கிற பலூன் மூலமா டைரக்டா இங்க வந்துட்டா. வில்லனுக்கு இத பார்த்ததுமே பயம், திபு திபுன்னு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இவனை காப்பாத்துறதுக்கு நம்ம ஆளுங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சொர்ணாக்கா சும்மா கிடையாது. குகையோட நுழைவு வாயில் கிட்ட போனாலும் கூட விடாம ஆயிரக்கணக்கான அம்புகளை வில்லன் பக்கமா வீசுறாங்க. ஆனா அவனை பாருங்க, குகை இருக்கு, உள்ள ஓடினா தப்பிக்க முடியும். அதை பண்ணாம அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய லிவரை புடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறான். சுத்தி சதுரி கடந்த நிறைய சரக்கு பாட்டில அந்த இடம் ஃபுல்லா உடைச்சு விட்டு கடைசியில நெருப்பை கொளுத்தி விடுவான் பாருங்க. அப்பதான் நமக்கே தெரியுது இவன் இழுத்தாலையா ஒரு லிவர். ஆக்சுவலா அது வில் அம்புகளை எய்யறதுக்கான ஒரு மிகப்பெரிய இயந்திரம். நெருப்பு பட்டு இழுத்து பிடிச்சிருந்த கயிறுகள் அறுந்து போனதால படு வேகத்துல இயந்திரத்துக்குள்ள இருந்து அம்புகள் வெளிவருது. சொர்ணாக்கா வந்த அந்த பலூன் இருக்கு இல்லையா, அதையே நொடி பொழுதுல எரிச்சு மொத்தமா சாம்பல் ஆகுது. சரி அவ இறந்துட்டாளான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம சொர்ணாக்காவுக்கு காயத்தை குணப்படுத்தக்கூடிய பவர்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு அவளோட ஒரு பக்க கையே துண்டானாலும் கூட திரும்ப அவளுக்கு அது சரியாயிடும். அந்த அளவுக்கு இவளுக்குள்ள பவர்ஸ் இருக்கு. வில்லனுக்கும் இவளுக்கும் சண்டை ஆரம்பிக்குது. நேரடியா சண்டை போட்டு வில்லனை ஜெயிக்க முடியாதுன்னு இவ பாக்கெட்ல எப்பவுமே வெடிமருந்து தூள வச்சிருப்பா. அதை லைட்டா தூவி விட்டு 2 கத்திகளை உராசும் போது வெளிவரக்கூடிய நெருப்பு அந்த தூள் மேல பட்டு வெடிகுண்டு மாதிரி வெடிக்குது. சொர்ணாக்காவுக்கு ஹீலிங் பவர் இருக்கு. சோ இவளுக்கு பாதிப்பு இல்ல, ஆனா அந்த வில்லனுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துது. இவனுங்க போற சண்டையை பார்த்து குட்டி பொண்ணு உள்ள போந்து வில்லன் கதையை முடிக்க ட்ரை பண்ணுவா. ஆனா ஹீரோ விடுற மாதிரி இல்ல. நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு மர அரக்கன் கூடயும் குட்டி பொண்ணு கூடயும் இவன் சண்டைக்கு நிக்கிறான். நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா இந்த வில்ல ஒரு சின்ன ட்ரிக்க போட்டு சொர்ணாக்காவோட ஒரு பக்க கைய வெட்டிட்டான். ஆனா பிரச்சனை இல்ல, அவளுக்கு புது கையே டக்குன்னு வந்துரும். வில்லன் தான் தோல்வியை ஒத்துப்பான்னு பார்த்தா இங்கதான் கெக்க பகன் சிரிக்கிறான். அச்சோ பாவம், உன்னோட வெட்டப்பட்ட கைகளுக்குள்ளயும் ஹீலிங் பவர் இருக்குல்ல, உன் காயத்தை குணப்படுத்த உனக்குள்ள இருந்த சக்திகளை அதிகமா பயன்படுத்திருப்ப. ஆனா இப்ப உன் பவர் எனக்கும் கிடைச்சதால உன்னால என் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு துண்டான கை இருக்கு இல்லையா, அதை இவன் மொத்தமா முழுங்கிட்டான். அடுத்த நொடியே இவனுக்குள்ள இருந்த காயங்கள் குணமாகுது. அப்புறம் என்ன, நொடி பொழுதுல சொர்ணாக்காவை கொத்தா தூக்கி அவளையும் மொத்தமா விழுங்கி தனக்குள்ள இருக்க பவர்ஸை அதிகப்படுத்திக்கிட்டான்.
ஒரு கோவத்துல குட்டி பொண்ணு ஹீரோவை அடிக்கலான்னு கைய வாங்கிட்டு இதுக்கப்புறம் இங்க எதையும் மாத்த முடியாது, அந்த வில்லன் வெல்ல முடியாத ஒரு ஆளாயிட்டான், அட போயா நீயும் உன் திட்டமும் சொல்லிட்டு மராரக்கா வா இங்க இருந்து போலான்னு இவங்க ஒரு பக்கமா கிளம்பிட்டானுங்க. கட் பண்ணா மனித உலகத்துல நம்ம ஜாக் கெவின் கிட்ட கதையை பத்தி பேசிட்டு இருப்பான். உடனே அவனும் ஆமா கதையோட எண்டிங் நீ எப்படி வைக்க போற, ஹீரோக்கள் ஜெயிக்கிற மாதிரியா? ஆமா அதுதானே வழக்கம். டேய் என்னடா பேசிட்டு இருக்க, எல்லாருமே அதே மாதிரியான எண்டிங்க விரும்ப மாட்டாங்க, நாம இந்த கதையில வில்லன் ஜெயிக்கிற மாதிரி வைப்போம், இவனை எதிர்த்த எல்லாரும் இறந்து போற மாதிரி வைக்கணும். இல்ல இல்ல என்னால இத பண்ண முடியாது, இது என்னோட கதை, முடிவுகளை நான் தான் எடுப்பேன். ஆனா என்னடா நானும் பாத்துட்டு இருக்கேன் சும்மா ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு படார்னு கெவின் நம்ம ஜாக் அடிச்சுட்டாங்க. அதோட விட்டா பரவாயில்ல, அவன் கையில இருக்க லேப்டாப்பை புடுங்கி இதுக்கு மேல உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை, இதுல இருக்க தகவலை நான் எடுத்துக்கிறேன்னு பென் டிரைவ்ல காப்பி பண்ணிட்டான். இனிமே உன்னோட கதை குறிப்புகள் என்கிட்ட மட்டும்தான் இருக்கும், உன்னால ஆனதை பாத்துக்கோன்னு ஜாக்கோட லேப்டாப்பையே மொத்தமா உடைச்சு போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அதோட விடலங்க, முதல் முறையா நம்ம ஜாக்க பார்க்க வரும்போது கோவத்துல கேடி பையன் இந்த பையல அடிச்சு போட்டிருப்பார்ல, அங்க நடந்த எல்லாத்தையுமே மறைமுகமா இந்த பையன் வீடியோ ரெக்கார்டா எடுத்து வச்சிருக்கான். அந்த கிளிப்பிங்ஸோட இவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க மாதிரி ஒரு சின்ன கிளிப்பிங் ஆட் பண்ணி உண்மையாவே இந்த கதை என்னோடது, என்ன அடிச்சு மிரட்டிதான் என்னோட சோசியல் மீடியா அக்கவுண்ட்ல அந்த மாதிரி போட சொன்னாங்க அப்படி இப்படின்னு பிளேட்டை திருப்பிட்டான். அடச்ச நம்ம கேடி பையன் பேச்ச கேட்டிருக்கணுமே, நாம தப்பு பண்ணிட்டோமேன்னு இவனுக்குள்ள பயங்கரமான கோவம். அதுலயும் முக்கியமா அந்த வில்லனோட இல்லூஷன் வேற, நேரா வீட்டுக்கு வந்தவன் தனக்குள்ள இருந்த முழு கோவத்தை தன்னோட கதைகள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். அதாவது மிகப்பெரிய சீற்றங்கள் வர மாதிரி, உதாரணத்துக்கு எரிமலை வெடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறதுன்னு. இப்ப இந்த விஷயத்த மாய உலகத்துல இருக்க வில்லனும் நம்ம ஹீரோவும் கவனிக்கிறாங்க. பாத்தியா அந்த கடவுள் தான் நம்ம உலகத்தை அழிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான், முதல்ல வா சீக்கிரம் உள்ள போலான்னு கேவோட மறுபக்கத்துக்கு வந்து பாக்கும்போது அது ஏதோ ஒரு மேஜிக்கல் பிளேஸ் மாதிரி இருக்கு, கண்ணுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு போர்ட்டலும் இருக்கு. டே ஹீரோ பாத்தியா, அதுக்குள்ள போனாதான் நம்மளால கடவுளை பார்க்க முடியும், வா வா சீக்கிரம் உள்ள போலாம். உடனே ஹீரோவும் அவசரப்படாத, நான் இவ்வளவு நேரமா உன் கூட வந்ததுக்கான காரணம் கடவுளோட இருப்பிடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான், உன் வேலை முடிஞ்சு போச்சு, இப்ப என் நண்பர்களை இழந்ததுக்கான காரணம் நீதானே, உன்னை சும்மா விட முடியாதுன்னு ரெண்டு பேருமே சண்டைக்குள்ள இறங்குறானுங்க. வில்லனுக்குள்ள முன்ன விட இப்ப அளவுக்கு அதிகமான பவர்ஸ் இருக்கு. சோ நினைக்கிறத விட ரொம்ப ஈஸியாவே ஹீரோவை அடிச்சு போட்டுருவான். என்ன சண்டை ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது இவ்வளவு நேரமா பதுங்கி இருந்த நம்ம மர அரக்க படார்னு வெளியில வருவான். கத்திய வச்சு வில்லன் முதுகுல ஒரு ஏத்து, இவன் டைவர்ட் ஆகுற சின்ன கேப்ல வாளை வச்சு வில்லன் தலையவே நம்மால துண்டா வெட்டிட்டான். அப்படின்னா இந்த பயலுங்க ஏற்கனவே சீக்கிரட்டா இந்த பிளான போட்டு வச்சிருப்பானுங்க போல. சரி நீ பார்த்து பத்திரமா போயிட்டு கடவுளை அழிச்சிட்டு சீக்கிரமா வந்துரு, நான் உன்னை அப்பால பாக்குறேன்னு நம்ம ஹீரோவை அங்க இருக்க போர்ட்டலுக்குள்ள அனுப்பி வைக்கிறான். இவன் உள்ள போன அடுத்த நொடியே இறந்து போனதா நினைச்ச அந்த வில்லன் இருக்கா இல்லையா, அவன் திரும்ப உயிரோட வந்துட்டான். ஏன்னா இவனுக்கு தான் ஹீலிங் பவர் இருக்க. நொடி பொழுதுல நம்ம மர அரக்கனை புடிச்சு அவனையும் மொத்தமா விழுங்குற மாதிரி தெரியுது. உண்மையை சொல்ல போனா வில்லன் வேணும்னே தான் இறந்த மாதிரி நடிச்சிருப்பான். ஏன்னா எப்ப நம்ம ஜாக்கோட கைய இந்த வில்லன் பிடிச்சிருப்பானோ அந்த இல்லூஷன்ல ஹீரோவால மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய அந்த கடவுள் உலகத்துக்கு போறதுக்கான கதவை திறக்க முடியுங்கிற மாதிரி பாத்திருப்பான். சோ பிளான் பண்ணி தான் நம்ம ஹீரோவை முன்னாடி அனுப்பி வச்சிருக்கான். சந்தேகம் வராத மாதிரி அடுத்து வில்லனும் பின்னாடியே போயிட்டு இருக்கான். இதுக்கடையில நம்ம மர அரக்க மொத்தமா அழிஞ்சு போயிட்டான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இவனாலதான் துகள்கள்ல இருந்து உருவமா மாற முடியும்ல. சோ வில்லன் இவனுக்குள்ள இருந்த பவர்ஸை உரியும் போதே தான் உடம்ப துகள்களா மாத்தி அங்க இங்கன்னு செதறி போயிருப்பான். அப்படி பார்க்கும்போது வில்லன் உறிஞ்சது இவனோட பாதி பவர்ஸை மட்டும்தான். சோ மீதி பவர்ஸை வச்சு தன்னை ஒரு குட்டி மர அரக்கனா மாத்திப்பான். இதுக்கடையில போர்ட்டலுக்குள்ள வந்த ஹீரோ கண்ணுக்கு முன்னாடி ஒரு மேஜிக்கல் டோரை கவனிக்கிறான். உள்ள போலான்னு பார்த்தா முடியல, ஏதோ ஒரு சக்தி தடுக்குது. கட் பண்ணா மனித உலகத்துல நம்ம கேடி பையன் வாழ்க்கையவே வெறுத்து உட்கார்ந்து இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு கெவின் வருவான். உனக்கு என்ன தைரியம், மறுபடியும் என் முன்னாடி வந்திருக்கியா, முதல்ல என் வீட்டை விட்டு வெளியில போடா. அந்த பையன் மதிக்கவே இல்லையே, வயிற்றுலயே ஓங்கி ஒரு குத்து. இவன் சுருண்டு விழுந்த சின்ன கேப்ல மறுபடியும் லேப்டாப்ல இருக்க கதைய பென் டிரைவ்ல காப்பி பண்ணலான்னு பாப்பான். ஆனா இப்ப வில்லனோட கோவம் இந்த ஜாக்குக்குள்ள பிரதிபலிக்குது இல்லையா, அதனாலேயே முழு கோவத்தோட ஒரு பெரிய பாட்டில் எடுத்து அந்த பையன் மண்டையில ஒரு அடி, சுருண்டு விழுந்த வேகத்துல அவனை விடாத கொல்லு கொல்லுன்னு வில்லனோட வாய்ஸ் கேக்குத. ஏதோ ஒரு மைண்ட்ல இவனும் அவனை கொல்ற அளவுக்கு போயிடுவான். ஆனா அப்பதான் லாஸ்டா குட்டி பொண்ணு இவங்கிட்ட பேசின விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. நீ வாழ்க்கையில ஜெயிச்சாலும் கூட உன் நண்பர்களையும் உனக்கு பிடிச்சவங்களையும் நீ இழந்துருவ, அப்ப எந்த கடவுள் உன்னை காப்பாத்துவாருன்னு கேட்டிருப்பா. இதை நினைச்சு பார்த்த அடுத்த நிமிஷமே ஆமா இல்ல எனக்கு ஹெல்ப் பண்ண யாராவது ஒருத்தர் இங்க இருக்கணும்ல, கடவுளே நான் இப்ப பிரச்சனையில மாட்டி இருக்கேன், நீ எங்க இருந்தாலும் சரி எனக்கு உன்னோட உதவி தேவைன்னு சொல்லுவான். தயவு செஞ்சு என் முன்னாடி வா வான்னு கெஞ்சும் போது அப்படியே இந்த பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் உடைக்க நினைச்ச அந்த மாய கதவு இப்ப அதுக்குள்ள இவன் உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பவர் போயிட்டு அந்த டோரை ஓபன் பண்ணுது. உண்மை சொல்ல போனா ஜாக்குக்கு வெவ்வேறு உலகங்களுக்கு இடையில பயணம் பண்ணக்கூடிய டெலிபோர்ட்டல் பவர்ஸ் இருக்கு. அது இப்ப ஆக்டிவேட் ஆன அடுத்த நிமிஷமே மாய உலகத்துக்குள்ள இருந்த நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவன் திடீர்னு மனித உலகத்துக்குள்ள வந்துட்டாங்க. கெவின் வேற ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்க விஷயத்த பார்த்துட்டு படார்னு மயங்கிட்டான். ஜாக்க பத்தி சொல்லவா வேணும், இவனுக்கு அல்ல இல்ல மாய உலகத்துல இருந்து நீ எப்படி இங்க வந்தன்னு வாய பழகுறான். அப்படின்னா என்ன காப்பாத்துறதுக்கு நான் ஒரு கடவுளை கூப்பிட்டனே, அந்த கடவுள் நீதான் போலன்னு இவன் நல்ல வார்த்தையா தான் பேசுவான்.
ஆனா ஹீரோவை பாருங்களேன், நான் தேடி வந்த கடவுள் நீதானா, என் மாய உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தினது நீதானா, என் நண்பர்கள் உன்னாலதான் இறந்து போனாங்க, உன்னை கொன்னுட்டா எல்லாம் சரியா போயிடும்னு வாழை வச்சுக்கிட்டு இவன் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என்ன உற்றுன்னு சொல்லிட்டு திபு திபுன்னு மொட்டை மாடிக்கு ஓடி வருவான். ஆனா வேலைக்கு ஆகல, தப்பிக்க முடியாம கத்தி முனையில லாக் ஆயிட்டான். ஒருத்தனால எனக்கு பிடிச்ச எல்லாரையும் நான் இழந்துட்டேன், மன்னிச்சிர. நானும் ஒன்ன மாதிரிதான் இந்த மனித உலகத்துல தவறான முடிவுகளை எடுத்த என்ன இங்க நேசிக்கக்கூடிய கேடி பையன், குட்டி பொண்ணு, மர அரக்கன்னு யாரோட வார்த்தைகளையும் நான் நம்பல. கடுப்பான ஹீரோவும் அப்படின்னா அவங்க எல்லாரையும் எனக்கு திரும்ப கொடுன்னு அழ ஆரம்பிக்கிறான். சடனா அப்பதான் கதவை திறந்துகிட்டு நம்ம நைனாவும் குட்டி பொண்ணும் அங்க வராங்க. ஏன்டா டேய் தீவிட்டு தலையா, உனக்கு விஷயம் தெரியுமா, எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அந்த புள்ள சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ திரும்புவான். என்னடா இது, ரெண்டு பேரும் பார்க்க சொல்ல ஒரே மாதிரி இருக்கீங்க. ஒரு தயக்கத்தோடய இவன் தான் மாய உலகத்தை சேர்ந்த ஹீரோ. என் பவர்ஸால ஒரு போர்ட்டலை உருவாக்கி நான் இவனை இங்க கொண்டு வந்தேன். ஹீரோ பாருங்களேன், இவன் சொன்ன எதையுமே காது கொடுத்து வாங்கல. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். இப்பதான் புரியுது, கடவுள் தான் உங்களை காப்பாத்தி இங்க வச்சிருக்காருல அப்படி இப்படின்னு ரொம்ப எமோஷனலா அழ ஆரம்பிக்கிறான். சொல்ல போனா படம் பார்க்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் சீன்ல நானே ரொம்ப அழுதுட்டேன்பா. அதுக்கப்புறம் இந்த மனித உலகம்னா என்ன, ஹீரோவுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம ஆளுங்க ஹீரோ கிட்ட எடுத்து சொல்லுவாங்க. அப்படியே நகரத்தோட மறுபக்கத்துல பார்த்தா இந்த வில்ல பையன் இருக்கா இல்லையா, அவனும் நம்ம ஹீரோ கூட ஒன்னா சேர்ந்து போர்ட்டல் வழியா மனித உலகத்துக்கு வந்துட்டான். ஆனா பாவம், இது எதுவுமே தெரியாத ஹீரோவோட கேங் ஃபுட்பால் விளையாடுறது, பிடிச்சத சாப்பிடுறது, பிடிஎஸ் மாதிரி ஏதோ ஒரு கேங் டான்ஸ் ஆடுவானுங்க, அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த வீடியோ ரோட் சைடுல இருக்க ஒரு பெரிய ஸ்கிரீன்ல படமா ஓடிட்டு இருக்கும். இத அந்த வழியா நடந்து போகக்கூடிய வில்லன் பார்க்கும்போது கரெக்டா நம்ம குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை கேமரால போக்கஸ் பண்ணிடுவானுங்க. அப்புறம் என்ன, வில்லன் ஒரு பக்கத்துல இவங்களை தேடி வந்துட்டு இருக்கான். நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுது. ஹீரோவும் தன்னோட வாளை அப்படியே ஜாக்கோட கையில கொடுத்துட்டு, இந்த பாரு, எங்க உலகத்தை காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமை, அதுக்கு என்னால கொடுக்க முடிஞ்ச ஒரே ஒரு பரிசு இது மட்டும்தான், நான் இங்க இருந்து போயாகணும். ஏன்னா இங்க இருக்க ஒரு நாள் என் உலகத்துல அது சில மாதங்களுக்கு கணக்காகும். அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த வில்ல கடவுளை அழிக்கணும்னு என்ன கூட்டிட்டு வந்தது ஒரு சுத்த போய் என்ன பயன்படுத்தி இன்விசிபிள், சொர்ணாக்கா, குடுமிக்காரன் 3 பேரையும் விழுங்கி அவங்களோட பவர்ஸ் எடுத்துக்கிட்டான். என் கணிப்பு சரியா இருந்தா அவன் வந்தது கடவுளான ஒன்ன அழிக்கிறதுக்காக இல்ல, ஒன்னு அவன் மொத்தமா சாப்பிட்டு தானே ஒரு கடவுளாகணும்னு ஆசைப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அதனால என்னோட வாள் இனிமே உனக்கு பாதுகாப்பா இருக்கட்டும், அப்புறம் உன்னோட கண்ணாடிய நான் போட்டுக்கிறேன், அப்பதானே வில்லன் பார்க்கும்போது நான் நீயா தெரிவேன். இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த வில்ல பையன் வந்துட்டாங்க. திபு திபுன்னு ஓடி வந்தவன் ரெண்டு பேரையும் சேர்த்து முழுங்க கூடாதுல்ல, சோ தான் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு ஜாக் அப்படியே தள்ளி விட்டுருவான். அவ்வளவுதான், வில்லன் இதா சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை லபக்குன்னு வாயில போட்டு முழுங்கிட்டான். கேடி பையனுக்கு இத பார்த்து செம ஷாக்கு. இளைய வில்லா, நீ எப்படா இங்க வந்த? அட 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 பயப்படாதீங்கப்பா, எனக்கு தேவை இந்த கடவுள் மட்டும்தான். நான் இங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு, கூடிய சீக்கிரமே கடவுளாகிட்டு நான் திரும்ப உங்களை அழிக்க வருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வில்லன் எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கப்புறமா ஜாக் தான் எழுதக்கூடிய கதையில திரும்ப ஹீரோ உயிரோட வரணுங்கிற மாதிரி என்னென்னமோ எழுதி பாக்குறான். ஆனா போர்ட்டல் எவ்வளவு நேரம் ஓபன்ல இருந்தாலும் சரி உள்ள இருந்து ஒருத்தனும் வர மாதிரி தெரியல. ரைட்ரா, யோ கேடி பையா, உன் பொண்ணை பாதுகாப்பா பாத்துக்கிட்டு நீ இங்கே இரு, நான் பண்ண தப்புகளை நான் தான் சரி பண்ணணும், வேற வழி இல்ல. நான் அந்த மாய உலகத்துக்குள்ள போலான் இருக்கேன். ஆனா அங்க போயிட்டு உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா? சத்தியமா தெரியாது, ஆனா ட்ரை பண்ணி பாக்குறேன்னு இவன் அந்த வெளிச்சத்துல கைய வச்ச அடுத்த நொடியே போர்ட்டல் வழியா மாய உலகத்துக்குள்ள வந்துட்டான். ஏற்கனவே நம்ம மர அரக்க குழந்தை மாதிரி மண் பொம்மைகளை செஞ்சு, ஏய் நீதான் குட்டி பொண்ணு, நீதான் ஹீரோன்னு அதுங்களுக்கு பேரு வச்சு விளையாடிட்டு இருக்கான். இந்த உலகத்துக்கு வந்த நம்ம ஜாக்க பார்த்ததும் போதும், ஏய் சூப்பரே நீ வண்டியான்னு அலேக்கா ஒரு ஜம்ப் அடிச்சு கட்டி பிடிக்கிற மாதிரி பக்கத்துல வந்தவன் மாட்டி இருக்க கண்ணாடிய பார்த்துட்டு, ஆஹா நீ ஏன் ஆளு கிடையாது, இந்தா வச்சுக்கோன்னு மூஞ்சி மேல ஒரு குத்து, யாரா நீன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஜாக்கு தான் யாரு என்னங்கறத சொல்லுவான். அதே டைம்ல மர இருக்கணும், உனக்கு தெரியுமா வில்ல இங்க வந்த நிமிஷத்துல இருந்து வெறும் 6 மாதங்கள்ல எல்லா நகரங்களையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டான். தன்னை எதிர்த்த மக்களை பாரபட்சம் இல்லாம அழிச்சுட்டான். இது எல்லாம் உன்னோட தப்பு. முக்கியமா குட்டி பொண்ணு இப்ப அவங்கிட்ட தான் மாட்டி இருக்கா. நகரத்திலேயே ரொம்ப உயரமான ஒரு கட்டடத்தையும் உருவாக்கி இருக்கான். கட் பண்ண இதே டைம்ல குட்டி பொண்ணை காட்டுறாங்க. அந்த வில்லனை பார்த்தவ, ஆமா நீ கடவுளை விழுங்கிட்டேன்னு சொல்றாங்களே, அப்படின்னா நீ ஏன் இன்னும் கடவுள் ஆகல? ஒருவேளை நீ தப்பான ஆளை விழுங்கிட்டியோ? சிரிச்சுக்கிட்டே கிட்ட வந்த வில்லனும், உனக்கு சந்தேகமா இருந்தா நீயே அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோன்னு படார்னு இவளையும் முழுங்கிட்டான். அடுத்தனுடைய ஒரு வித்தியாசமான போர்ட்டல் வழியா இவ ஒரு இடிபாட்டுக்கு நடுவுல இருக்க நகரத்துக்கு வரா. சொல்ல போனா இங்கதான் வில்ல விழுங்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இருப்பாங்க. கண்ணுக்கு முன்னாடியே ஏற்கனவே விழுங்கப்பட்ட நம்ம ஹீரோவும் இருக்கான். ஓடி வந்து கட்டி பிடிச்சவ, யோ நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணையா, அதெல்லாம் பரவாயில்ல விடு, எல்லாம் சரியாயிடும். எங்க சரியாகும், வில்ல நகரத்தை தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டான், எல்லாம் முடிச்சு போச்சு. சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், இல்ல நம்மளை காப்பாத்த இன்னும் ஒரே ஒரு கடைசி நம்பிக்கை இருக்கு. அப்படியா, யாருன்னு கேட்டா அவன் தான் கடவுளுங்கிறான். கட் பண்ண இதே டைம்ல ஜாக்கு மர அரக்கன் கிட்ட, எபா நான் தான்ப்பா கடவுள், தோ இந்த ஐபேட்ல நான் என்ன எழுதிடணும் அது அப்படியே நடக்கும்னு சொல்லிட்டு இவனும் ஹீரோ திரும்ப வரணும், வில்ல உடனே சாகணும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ எழுதி பாக்குறான். ஆனா எதுவுமே வேலைக்காகல. அட கொப்பத்தா, நான் குட்டி பெத்தா
பாருன்னு என்னைய ஏமாத்த பாக்குறியான்னு எட்டி மூஞ்சி மேலேயே உதச்சு விளையாடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவும் குட்டி பொண்ணும் அங்க இருக்க ஒரு சிகப்பு நிற வீட்டுக்குள்ள வராங்க. கதவை திறந்தா தமத்தோண்டு வீட்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான பெரிய மரம் இருக்கு. எல்லை இல்லாத அளவுக்கு அந்த மரத்தோட வேர்கள் அந்த இடம் ஃபுல்லா பரவி இருக்கு. இவங்க உள்ள வந்த கதவு இருக்குல்ல, அது கூட டப்புன்னு மறைஞ்சு போயிடும். ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல ஒரே ஒரு மனுஷன் மட்டும் அங்க இருக்க பூச்சிகளை சேகரிச்சிட்டு இருக்காரு. குடுகுடுன்னு ஓடி வந்த குட்டி பொண்ணு, ஐயா இந்த இடத்தோட பேர் என்ன, நாங்க எப்படி இங்க வந்தோம்னு கேட்கும்போது அப்பதான் அவரு பொறுமையா தான் முகத்தை காட்டுவாரு. ஹீரோவுக்கு அவரை பார்த்ததுமே செம ஷாக்கு. ஏன்னா இந்த ஆளு வேற யாரும் கிடையாது, வில்லனால பல வருஷங்களுக்கு முன்னாடி கொல்லப்பட்ட தியான்ஷின்னு சொல்லப்படக்கூடிய இவனோட சொந்த அப்பா. தன்னோட கைய ஹீரோ நீட்டும் போது அவரும் எதுவும் புரியாம யதார்த்தமா தான் கைய பிடிப்பாரு. அடுத்த நொடியே சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த எல்லாமே ஒரு இல்யூஷனா கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும். அதுலயே இவன் தான் தன்னோட பையங்கிற விஷயத்தையும் தியான்ஷி தெரிஞ்சுப்பாரு. கட்டி பிடிச்சு ஆனந்த கண்ணீர் விட்டு அழுறாரு. இதுக்கிடையில நம்ம ஜாக்கு ஐபேட்ல இந்த இடத்துல ஒரு மின்னல் வந்து தாக்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு எழுதுவான். அடுத்த நொடியே பக்கத்துல இருக்க ஒரு மரத்து மேல மின்னல் படுது. சோ இங்கதான் நம்ம பயலுக்கு ஒரு விஷயமே புரியுது. அப்படின்னா சாத்தியமான எதுவா இருந்தாலும் சரி அத நம்மளால இந்த மாய உலகத்துல மாத்த முடியும். சம்பந்தமே இல்லாம அளவுக்கு அதிகமா பவர்ஸ் இருக்கக்கூடிய வில்லன் திடீர்னு சாகணும்னா எப்படி சாவான்? இனிமே கரெக்டான விஷயத்த மட்டும் இந்த ஐபேட்ல எழுதலாம், அது மட்டும் நடந்தா போதும்னு இவன் ஏதோ ஒரு பிளான போட்டு இன்னைக்கு தான் அந்த வில்லன் அரியணை ஏற போற நாள். சோ அந்த ஃபெஸ்டிவலுக்கு இவன் ஒரு பக்கத்துல கிளம்பிட்டு இருக்கான். இது எதுவுமே தெரியாத வில்லன் மக்களை மிரட்டி, இனிமே நீங்க தான் என்னோட அடிமைகள், நான் ஒரு புது சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறேன், இனி என்ன அழிக்கிறதுக்கு இங்க யாரும் கிடையாது, நான் தான் கடவுள் அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்ப வானத்துல இருந்து ஒரு மின்னல் டைரக்டா இந்த பயலோட மண்டையிலேயே அடிக்குது. ஹீலிங் பவர் இருக்கதால இவனுக்கு உசுருக்கு எந்த ஒரு பாதகமும் இல்ல. அப்ப கரெக்டா உள்ள வந்த ஜாக்க உங்க எல்லாரையும் அந்த வில்லன் ஏமாத்திட்டு இருக்கான். அவனை விட நான் தான் பவர்ஸ்ல அதிகமான ஆளு, நான் தான் கடவுள். சிரிச்சுக்கிட்டே வில்லனும் ரொம்ப நல்லதா போச்சு, அப்படின்னா வா என் கூட சண்டை போட்டு என்ன ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ கடவுள் அப்படின்னு நிரூபிச்சு காட்டு. ஒரு பயத்தோடயே மர அரக்கனை தூக்கிட்டு வில்லன் இருக்கக்கூடிய அந்த உயரமான கட்டடத்துக்கு வரான். ஜாக்க கிட்ட ஐபேட் இருக்குல்ல, சோ அதை வச்ச மின்னல் வில்லனை தாக்கணும்னு எழுதுவான். அதுக்கேத்த மாதிரியே அவனுக்கும் காயப்படுது. நம்ம மர அரக்க உருவத்துல குட்டியா இருந்தாலும் தான் பவர்ஸ வச்சு ஜாக்க வளைச்சு பிடிச்சு தரன்னு அங்க இருந்து இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கான். வில்லன் பார்த்தா சும்மா இருப்பானா? மர அரக்கனோட பவர்ஸையே வச்சு ஒரு பெரிய உருளைய அப்படியே ஜாக்கு பக்கமா உருட்டி விடுவான். எத்தனை டைம் இந்த பையன் கொல்ல வந்தாலும் சரி மர அரக்கன் காப்பாத்திக்கிட்டே இருப்பான். இங்க சண்டை ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ அவனோட அப்பாலாம் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான மர உலகம் இருக்கு இல்லையா, அது இப்ப லைட்டா நகர்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கதான் தியான்ஜியும் ஆக்சுவலா இந்த இடம் வில்லனுக்குள்ள இருக்க ஒரு சில நல்ல எண்ணங்களால உருவாக்கப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு உன் உருவத்துல இருக்க ஒரு ஆளு வில்லனுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்கான். மைண்ட்ல வச்சுக்கோ, இந்த மரம் உயிரோட இருக்க வரைக்கும் மட்டும்தான் நாமளும் இங்க அழியாம இருப்போம், மரம் அழிஞ்சா நம்மளும் அழிஞ்சிடுவோம். இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல வெளியில இருக்க வில்லன் மர அரக்கனை வளைச்சு பிடிச்சு நெருப்புல வாட்டி எடுத்துட்டு இருக்கான். நடக்கிற விஷயங்களை பார்த்து பொறுக்க முடியாத ஜாக்க வக்காளி இன்னைக்கு நீ செத்தரான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சூறாவளியில இடியும் மின்னலும் கலந்த மாதிரி அப்படியே வில்லன் பக்கமா திருப்பி விட்டான். சூற காத்தா சொலட்டி அடிக்குது. சரி அந்த பையன் மொத்தமா அழிஞ்சிருவான்னு பார்த்தா அதுவும் கிடையாதுங்க. மறுபடியும் குத்துக்கள் மாதிரி எழுந்து நிக்கிறான். அவனோட காயங்கள் குணமாகுது. என்னடா நானும் பாத்துட்டு இருக்கேன், நீ திரும்ப திரும்ப இதையே பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ இவனுக்கு பரிசா கொடுத்த வாள் இருக்கும் இல்லையா, அதை தூக்கிட்டு திபு திபுன்னு ஓடி வந்து வெட்டலான்னு பாப்பான். ஆனா வில்லன் புடிச்சிட்டான். லெப்ட் ரைட்னு மாங்குன்னு அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்கான். உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாத, உன் கதை முடிஞ்சு மத்தவங்க மாதிரி நீயும் அழிஞ்சுதான் போக போற. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க பேசுற எல்லாம் மரங்களின் உலகத்துல இருக்க நம்ம ஹீரோவுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லுவான். எலே ஜாக்கு, நீ எதுக்கும் பயப்படாத. முதல் முறையா நான் மனித உலகத்துக்கு வரும்போது அந்த போர்ட்டலை உனக்கே தெரியாம நீதான் ஓபன் பண்ண. அப்படி பார்த்தா கண்டிப்பா உன்னால எங்களையும் இந்த மர உலகத்துல இருந்து கொண்டு வர முடியும். ஏன்னா நீதான் கடவுள். அட ஆமால, நான் தான் கடவுள், என்னால உங்களை காப்பாத்த முடியும்னு கண்களை மூடி ஒரு நிமிஷம் யோசிக்கும் போதுதான் இவனுக்கே தெரியுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ எப்ப தாங்கிட்டு இருந்த வாளை ஜாக்கு கிட்ட கொடுத்தானோ அப்ப அவனோட சேர்த்து அவனுக்குள்ள இருந்த பவர்ஸையும் கொஞ்சமா ஷேர் பண்ணிருப்பான். ஜாக் இந்த பக்கத்துல தான் பவர்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த பக்கத்துல நம்ம ஹீரோவுக்கும் பவர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இவனால ஏற்கனவே விழுங்கப்பட்ட சொர்ணாக்கா, இன்விசிபிள், அப்புறம் நம்ம குடுமி அவனுங்களும் இங்கதான் இருக்கானுங்க. வில்ல வைத்த விட்டு இந்த பயலுங்க தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சொல்ல போனா ஒரு உருண்டை லைட் வயித்துக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெருசாயிடுச்சுங்க. எவ்வளவு நேரத்துக்கு இவனாலையும் தாக்கு பிடிக்க முடியும்? படார்னு வெடிச்ச வேகத்துக்கு உள்ள இருந்த மொத்த பேரும் வெளியில வந்துட்டாங்க. இவங்கள விழுங்கினதாலதான் வில்லனுக்கு அந்த பவர்ஸே கிடைச்சிருக்கும். இப்ப அவங்க வெளியில வந்ததால அவனுக்குள்ள இருந்த பவர்ஸும் போயிடுச்சு. ஒருத்தன் இல்ல, 2 பேர் இல்ல, 6 பேர் இப்ப டீமா இருக்காங்க. முக்கியமா நம்ம தியான்சி உட்பட சண்டையை சமாளிக்க முடியாம வில்ல அடிபட்டு கீழே விழுந்துருவான். எப்படியும் இந்த சண்டையில ஜெயிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஜாக்க சாகடிக்கலான்னு ஓடி
வருவான். அவனுக்கு வேற மரண பயம். தன்னையே அறியாம போர்ட்டல் பவரை ஓபன் பண்ணும்போது மொத்த பேரும் இந்த இடத்தை விட்டு மனித உலகத்துல இருக்க ஒரு மிகப்பெரிய கண்ணாடி பில்டிங்க்கு வந்துட்டானுங்க. கீழே பார்த்தா தர தெரியுது. இது அவ்வளவு சீக்கிரம் உடையாதுங்கிற விஷயம் கூட தெரியாம வில்லெல்லாம் நடுநடுங்கி போயிருப்பான். உடனே ஜாக் இதான் சாகுன்னு, யோ மத்த ஆளுங்க நிக்கிற இடம் கூட சேஃப்தாயா, ஆனா நீ நிக்கிற இடம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படி இப்படின்னு மிரட்டி பயமுறுத்த பாப்பான். ஆனா தடுமாறி இவனே அந்த கண்ணாடியில விழுந்துருவான். இவன் விழுந்ததுக்கு அப்புறம் கூட அந்த கண்ணாடி உடையல அப்படின்னா இவன் தன்னை ஏமாத்துறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் கொல்ல ட்ரை பண்ணும்போது மறுபடியும் நம்ம ஜாக்கு போர்ட்டல் ஓபன் பண்ணி லிப்டுக்குள்ள அக்வாரியம் ஹோட்டல்னு ஒவ்வொரு இடத்துக்குள்ளயும் டெலிபோர்ட்டல் பண்ணி போயிட்டே இருக்கானுங்க. அதுலயும் போற போக்குல குட்டி மர அரக்க இருக்கா இல்லையா, நம்ம குட்டி பொண்ணு தொட்டியை கிளீன் பண்ணிட்டு இருப்பா. அந்த தொட்டியில தூக்கி போட்டு போயிடுவானுங்க. பாவம் அந்த புள்ள ஒரு நிமிஷம் பார்த்து பயந்தே போயிடுவா. கடைசியா மாய உலகத்துக்கு வந்ததுமே வில்லனுக்கு ஒரு அடி. பையன் ரத்தத்தை கக்கிட்டான். இந்த பாரு, இப்ப கூட உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உனக்குள்ள இருக்க நல்ல மரம் அது இன்னும் முழுசா அழியல. நீ மனசு வச்சா திருந்தி வாழ முடியும். ஏன் கூட திரும்ப நண்பனாக முடியும். அட்லீஸ்ட் இப்ப வாச்சும் அந்த வில்லன் திருந்தி இருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு நான் சிகப்பு தலைமுடி அரக்கண்டா, என்னோட மரணம் உங்களோட கைகள்ல நடக்க கூடாது, நான் தான் என் மரணத்தை தேர்ந்தெடுப்பேன்னு மர அரக்கனோட பவர்ஸை வச்சு இவன் நின்னுகிட்டு இருக்க அந்த ஒரு பகுதியை மட்டும் மொத்தமா உடைச்சிட்டு டைரக்டா அங்க இருக்க தண்ணிக்குள்ள விழுந்து மொத்தமா இறந்து போற மாதிரி தெரியுது. ஒரு வழியா பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போர்ட்டல் வழியா ஹீரோ ஜாக்க திரும்ப மனித உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறான். வாய்ப்பு கிடைக்கும் போது வார சந்தை மாதிரி வந்துட்டு போங்கிறாங்க. அப்புறம் என்ன, திரும்ப நைனாவையும் குட்டி பொண்ணையும் பார்த்த நம்ம ஜாக்கு இப்ப இவங்க கூட குட்டி மர அரக்க வர இருக்கான்ல, அவன ஒரு சின்ன செல்ல பிராணி மாதிரி வச்சுக்கிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கடினமா உழைச்சா நல்லது மட்டுமே நடக்குங்கிற மைண்ட்ல தன்னோட வாழ்க்கைய மறுபடியும் புள்ளியில இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி காட்டி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. ஏங்க வெயிட் பண்ணுங்க, இன்னும் படம் முடியல. போஸ்ட் கிரெடிட் சீன்ல நம்ம ஜாக்கு மர அரக்கங்கிட்ட, ஏப்பா எதுக்காக அந்த வில்லனுக்கு இந்த செல்போன் வழிகாட்டுச்சு, இதுக்குள்ள எந்த ஒரு பவர்ஸும் இருக்கணுங்கிறத நான் மென்ஷனே பண்ணலையே, ஒருவேளை மாய உலகத்துல இருக்கும் போது இந்த போனை ஏதாவது ஒன்னு கண்ட்ரோல் பண்ணிருக்குமோ, எனக்கு அப்படி தெரியும்னு மர அரக்கன் கேட்பான். அப்ப திடீர்னு லேப்டாப்ல ஏப்பா ஏதோ ஒன்னு டைப் ஆயிருக்குன்னு மர அரக்கன் சொல்லுவான். கைய வச்சுக்கிட்டு சும்மாறான்னு சொன்னல, எங்க அம்மா சத்தியமா சொல்றியா, நான் இதுல கைய வைக்கல. அப்படியா, அப்புறம் எப்படா வேர்டிங்ஸ் எல்லாம் வருதுன்னு அதுல எழுதியிருக்க வார்த்தைகளை படிக்கும் போது இந்த கதை இன்னும் முடியல, நான் மறுபடியும் இன்னொரு கதையை ஆரம்பிக்கட்டுமான்னு அந்த லேப்டாப்ல எழுதிருக்கு. கூடவே செல்போனை திருப்பி பார்க்கும்போது அதுல வித்தியாசமான ஒரு அடையாளம் தெரியுது. அப்புறம் என்ன, அடுத்து 3வது பாகம் வரப்போகுதுங்கிறத இன்டைரக்டா சொல்லி இந்த இடத்துல தான் படம் முடியுது. நான் சொன்ன இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.